ஓகே, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம். இன்ட்ரோடக்ஷனில் என்னென்ன பார்த்துருக்கோம், பேசிக்காக நம்ம பார்க்க வேண்டிய டெஃபினேஷன்ஸ் பார்த்துருக்கோம். அசஸ்மெண்ட் இயரு, அசஸ்ஸி, பர்சனு, ப்ரீவியஸ் இயரு, இந்தியாவுக்கு டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். அதுக்கு ஜென்ரல் ரூல் ஒன்று சொன்னோம். வாட் இஸ் த ஜென்ரல் ரூல்? ப்ரீவியஸ் இயர் இன்கம் இஸ் அசஸ்டு டியூரிங் த அசஸ்மெண்ட் இயர். அதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் பார்த்தோம், டேக்ஸ் ரேட்ஸ் பார்த்தோம், அதில் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் பார்த்தோம், ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம் பார்த்தோம். ஓகேவா? ஸோ நம்ம செக்ஷன் 4 பார்த்துருக்கோம் ஆல்ரெடி, விச் இஸ் சார்ஜபிலிட்டி செக்ஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ். இப்போ வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒன்லி 3 செக்ஷன்ஸ். செக்ஷன் 5, 6 அவ்வளோதானா? 5, 6, 7, 8, 9 வரைக்கும் பார்ப்போம். 8 வந்து நடுவில் இல்லை, அப்புறம் மறுபடி வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். நார்மலாக டேக்ஸபிள் இன்கம் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தரோட டேக்ஸபிள் இன்கம் கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கும்போது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த அசஸ்ஸி. அசஸ்ஸிக்கு டெஃபினேஷன் எந்த செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க? செக்ஷன் 2, கிளாஸ் 7. ஸோ அசஸ்ஸி வந்து அவங்களோட டோட்டல் இன்கம் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எதை கன்சிடர் பண்ணணும்னா அவங்களோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்து தான் அவங்களோட டேக்ஸபிள் இன்கம் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். பிகாஸ் ஆல் த இன்கம் இஸ் நாட் taxable to all the people. Global income is taxable in case of a resident of India. பட் அவங்க நான் ரெசிடெண்ட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு யூஎஸில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க யூஎஸில் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா யூஎஸில் ஜென்ரேட் பண்ணக்கூடிய இன்கம்க்கு அவங்க இந்தியாவில் டேக்ஸ் கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் அட் ஆல் ரெக்வயர்டு. அப்போது ஒருத்தரோட டேக்ஸபிலிட்டி அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை டிபெண்ட் பண்ணி வருது. அப்போ அந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை நம்ம டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு செக்ஷன் 5 அண்ட் செக்ஷன் 6. செக்ஷன் 6ல் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 5ல் ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். ஸோ எந்தெந்த இன்கம் ரெசிடென்ட்டுக்கு டேக்ஸபிள், தட் இஸ் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு எது டேக்ஸபிள் வருது, நாட் ஆர்டினரிக்கு எது வருது, நான் ரெசிடென்ட்டுக்கு எது வருது, இது எல்லாமே எதில் கொடுத்துருக்காங்க? செக்ஷன் 5ல் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் ரெசிடெண்ட்டா, நான் ரெசிடெண்ட்டா, அல்லது ஆர்டினரி ரெசிடெண்ட்டா, நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டா அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் ஆர் கிவன் இன் செக்ஷன் 6. இப்போ செக்ஷன் 4 எடுத்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் த சார்ஜபிலிட்டி செக்ஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ். செக்ஷன் 4 ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட், விச் இஸ் த சார்ஜிங் செக்ஷன், provides that income tax shall be charged on every person at the rates prescribed for the year by the Annual Finance Act. ஸோ இப்போ ஆனுவல் ஃபினான்ஸ் ஆக்டுங்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எவ்ரி இயர் யூனியன் பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ப்ரெசென்ட் பண்ணும்போது இட் இஸ் அ ஃபினான்ஸ் பில்லு. அது ஃபினான்ஸ் பில்லை பாஸ் பண்ணதுக்கப்புறம் இட் பிகம்ஸ் அ ஃபினான்ஸ் ஆக்ட். அதில் தான் இன்கம் டேக்ஸோட நார்மல் டேக்ஸ் ரேட் இருக்கும். பட் த ஸ்பெஷல் ரேட்ஸ் ஹாஸ் பீன் கிவன் இன் த இன்கம் டேக்ஸ் இட் செல்ஃப். ஸோ சார்ஜபிலிட்டி செக்ஷனில் ரொம்ப கிளியராகவே அவங்க கொடுத்துருக்காங்க. இன்கம் டேக்ஸ் வில் பி சார்ஜ் ஆன் எவ்ரி பர்சன் அட் த ரேட்ஸ் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார் த இயர் பை த ஆனுவல் ஃபினான்ஸ் ஆக்ட். அப்போ செக்ஷன் 5ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் ஸ்கோப் ஆஃப் த டோட்டல் இன்கம், எந்தெந்த இன்கம் யார் யாருக்கு டேக்ஸபிள் அப்படிங்கிறது. ஸோ த டேக்ஸபிலிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். அப்போ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு வருஷத்துக்கும் தனித்தனியாக மாறுமா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்? ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் எவ்ரி இயர் நம்ம மாற்றணுமா வேண்டியது இல்லையா? ஏமா எவ்ரி இயர் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் மாறும். ப்ரீவியஸ் இயருக்கு எவ்ரி ப்ரீவியஸ் இயருக்கு நம்ம வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கால்குலேட் பண்ணணும். நான் இந்த வருஷம் ரெசிடென்ட்டுங்கிறதுக்காக அடுத்த வருஷமும் ரெசிடெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. எவ்ரி இயர் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் மாறணும்னு நான் சொல்லலை, மாறலாம். இந்த வருஷம் நான் இந்தியாவில் இருக்கேன், அடுத்த வருஷம் வந்து நான் அப்ராட் போயிடுறேன். இந்தியாவில் வந்து சர்டன் நம்பர் ஆஃப் டேஸ் நான் இல்லை, அந்த கண்டிஷனை நான் ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படிங்கும்போது ஐ மே நாட் பி அ ரெசிடெண்ட் நெக்ஸ்ட் இயர். இந்த இயர் நான் ரெசிடெண்ட்டாக இருக்கிறேன், அடுத்த இயர் ரெசிடெண்ட்டாக இல்லாமல் போகலாம். போன வருஷம் நான் நான் ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கலாம், இந்த வருஷம் ரெசிடெண்ட்டாக இருக்கலாம். ஸோ எவ்ரி இயர் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் ஈச் ப்ரீவியஸ் இயர். ஸோ நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயரில் அவங்களோட நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஸ்டே இன் இந்தியா. திஸ் இஸ் இன் கேஸ் ஆஃப் இண்டிவிஜுவல். ப்ரீவியஸ் இயரில் அவங்களோட நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஸ்டே இன் இந்தியா, எத்தனை நாள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை டிட்டர்மைன் பண்ணுறோம். த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியராக, த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் ஈச் ப்ரீவியஸ் இயர். சிங்கிள் ஸ்டேட்டஸ் ஃபார் ஈச் சோர்ஸ் ஆஃப் இன்கமா, அதாவது ஒவ்வொரு இன்கம்க்கும் நமக்கு வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் மாறுமா? விச் மீன்ஸ் எனக்கு ப்ரொஃபஷனல் இன்கமும் இருக்குது,
பிஸ்னஸ் இன்கமும் இருக்குது. என்னோட ப்ரொஃபஷனல் இன்கமுக்கு நான் ரெசிடெண்ட்டாக இருந்து என்னோட பிஸ்னஸ் இன்கமுக்கு நான் வந்து நான் ரெசிடெண்ட்டாக இருக்கலாமா? இல்லை என்னோட ப்ரொஃபஷனல் டிஜிபிபியில் வந்து நான் ரெசிடெண்ட்டாக இருந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு நான் நான் ரெசிடெண்ட்டாக இருக்க முடியுமானா முடியாது. ஒன்ஸ் ஐ எம் ரெசிடெண்ட், ஐ எம் ரெசிடெண்ட் ஃபார் ஆல் த சோர்சஸ் ஆஃப் இன்கம். ஸோ சோர்சஸ் ஆஃப் இன்கமுக்கு மாறாது, பட் ப்ரீவியஸ் இயருக்கு மாறலாம், சோர்சஸ் ஆஃப் இன்கமுக்கு மாறாது. If in a year I am resident for one source of income, then I am a resident for other sources of income also. So it has to be calculated on every person, not on every source of income. சிட்டிசன்ஷிப்புக்கும் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா? இந்தியன் சிட்டிசன் தான் ரெசிடெண்ட்டாக இருக்க முடியும், இல்லை ஃபாரின் சிட்டிசன் தான் ரெசிடெண்ட்டாக இருக்க முடியும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? கிடையாது. சிட்டிசன்ஷிப்புக்கும் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸுக்கும் there is no relevant. ஃபாரின் சிட்டிசன் இந்தியன் ரெசிடெண்ட்டாக இருக்கலாம், இந்தியன் சிட்டிசன் நான் ரெசிடெண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா நம்ம இண்டிவிஜுவல்ஸை பொறுத்த வரைக்கும் we are considering the residential status only on the basis of the number of days of stay in India during the previous year. கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே பர்சனு டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் ரெசிடெண்ட்டாக இருக்க முடியுமா? இப்போ ஒருத்தர் வந்து இந்தியாவில் ரெசிடெண்ட்டாக இருக்காரு அப்படின்னா யூஎஸில் ரெசிடெண்ட்டாக இருக்க முடியுமா? முடியும். கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் தான். இப்போ இந்தியாவில் அவங்க ரெசிடெண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இட் இஸ் கண்ட்ரி ஸ்பெசிஃபிக். ஒரே பர்சன் இங்கேயும் ரெசிடெண்ட்டாக இருக்கலாம், யூஎஸ்லேயே ரெசிடெண்ட்டாக இருக்கலாம், இங்கேயும் ரெசிடெண்ட்டாக இருக்கலாம், யூகேலேயே ரெசிடெண்ட்டாக இருக்கலாம். அடுத்து டிட்டர்மினேஷன் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஸ் பர் செக்ஷன் 6. இதை வந்து நம்ம ஒரு 4 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1. நேற்று சொல்லும்போது நம்ம என்ன சொன்னோம்? கிளாஸ்ன்னு சொல்லுவோம் செக்ஷன் 2ல சொல்லும்போது. பட் இங்கே நான் சொல்லும்போது என்ன சொல்கிறேன்? செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1. ஏன்னா ஒன் ப்ரொவிஷன் இஸ் ரெலவென்ட் டு த அதர் ப்ரொவிஷன். ஒன்னோட ஒன்று ரிலேட்டடாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோங்க? சப்செக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இண்டிவிஜுவலோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1. அதே டிஸ்ட்ரிக்டோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 6 சப்செக்ஷன் 2. அடுத்து கம்பெனியோடது செக்ஷன் 6 சப்செக்ஷன் 3. அது இல்லாமல் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 4 வந்து firm or an AOP or body of individuals. செக்ஷன் 6 சப்செக்ஷன் 4 firm, AOP, body of individuals வருது. அது இல்லாமல் ரெசிடியூரி எனி அதர் பர்சன். The residential status of an individual. Residential status of an individual. Okay, residential status section 6 சொல்லட்டமா? section 6ல subsection 1 யாரோடது? இண்டிவிஜுவலோடது. subsection 2 HUF. subsection 3 company. subsection 4 BY. கடைசியாக வர்றது எனி அதர் பர்சன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கெல்லாம் வந்து இட் இஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் த கண்ட்ரோல் ஹோல்லி இன் இந்தியாவா, பார்ட்லி இன் இந்தியாவா, ஹோல்லி அவுட் சைடு இந்தியாவா அப்படிங்கிறத பொறுத்து பிரிச்சுக்கலாம். ஸோ மற்றவங்களுக்கு பெரிய லெவலில் நமக்கு கால்குலேஷன் கிடையாது. பட் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் தான் நம்ம என்ன பார்க்குறோம்? நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஸ்டே இன் இந்தியா டியூரிங் த ப்ரீவியஸ் இயர். ஸோ இண்டிவிஜுவலை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ரெண்டாவது பிரிச்சுக்கலாம். Either they may be a resident or may be a non-resident. Resident இருக்கலாம் இல்லை non-resident இருக்கலாம். Resident அப்படின்னு டிசைட் பண்ணுறோம்னா ஆர்டினரி ரெசிடெண்டா அல்லது நாட் ஆர்டினரிலி ரெசிடெண்டா? ஆர்டினரிலி ரெசிடெண்டா, நாட் ஆர்டினரிலி ரெசிடெண்டா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இண்டிவிஜுவலை பொறுத்த வரைக்கும் ரெசிடெண்டா நான் ரெசிடெண்டா அப்படிங்கிறத பேசிக்காக பார்க்குறோம். ஒன்ஸ் அவங்க ரெசிடெண்ட் அப்படின்னு ஆனதுக்கப்புறம்
ஆர்டினரி ரெசிடெண்ட்டா நாட் ஆர்டினரிலி ரெசிடெண்ட்டா அப்படின்னு பார்ப்போம். ஸோ ரெசிடெண்ட்டா நான் ரெசிடெண்ட்டா அப்படின்னு பார்க்குறதுக்கு நமக்கு பேசிக் கண்டிஷனை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். ஸோ பேசிக் கண்டிஷன் அப்படிங்கிறது 2. செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏல என்ன சொல்றாங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல 182 டேஸ் ஆஃப் ஸ்டே இன் இந்தியா. என்ன சொல்றாங்க? 182 டேஸ் ஆர் மோர் டேஸ் இன் இந்தியா இருந்தால் அவங்க ரெசிடென்ட். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஆர் எய்தர் ஆர் தான். ஆர் ஆனா இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிருக்கணும். ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னா அடுத்த கண்டிஷன் 60 டேஸ் டியூரிங் ப்ரீவியஸ் இயர் and 365 days during 4 years preceding previous year. 60 days during previous year and 4 years preceding previous year la எவ்வளவு நாள் இருக்கணும்? 365 days. So basic condition என்ன? Number of days of stay in India during the previous year is 182 days or more, or 60 days of stay during previous year and 365 days during 4 years preceding previous year. Previous year க்கு முன்னாடி இருக்க 4 வருஷத்துல எவ்வளவு நாள் இருந்திருக்கணும்? 365 days இருந்திருக்கணும். இது பேசிக் கண்டிஷன். 2 கண்டிஷனுமே எய்தர் ஆர் தான், ஆல்டர்னேட்டிவ் தான். ஒன்று ஃபர்ஸ்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலையா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணுறோம்? ப்ரீவியஸ் இயரில் அவங்களோட நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஸ்டே 182 டேஸுக்கு மேலே இருந்ததுன்னா ரெசிடென்ட் டிக் பண்ணிடலாம். இல்லை 182 டேஸை விட கம்மியாக வருது அப்படின்னா அப்போ 60 டேஸுக்கு மேலே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். 60 டேஸுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அடுத்து நம்ம என்ன செக் பண்ணணும்? அந்த ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 வருஷத்தில் எவ்வளோ நாள் இருக்கணும்? 365 டேஸ் இருந்திருக்கணும். ஸோ இந்த 2 கண்டிஷனுமே எய்தர் ஆர் தான். இன் கேஸ் இஃப் அ பர்சன் டஸ் நாட் சாட்டிஸ்ஃபையிங் எய்தர் த கண்டிஷன் ஆஃப் த பேசிக் கண்டிஷன், பேசிக் கண்டிஷனில் சொல்லக்கூடிய 2ஐயுமே அவங்க ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா அவங்கள நான் ரெசிடென்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நான் ரெசிடென்ட் வந்து நமக்கு செக்ஷன் 2 கிளாஸ் 30ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நான் ரெசிடென்ட்ல எ பர்சன் ஹூ இஸ் நாட் அ ரெசிடென்ட், அதான் நான் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா எ பர்சன் இஃப் ஹி இஸ் நாட் ஃபுல்ஃபில்லிங் எய்தர் ஆஃப் த பேசிக் கண்டிஷன்ஸ் தென் ஹி இஸ் அ நான் ரெசிடென்ட். ஒன்ஸ் நீங்கள் ரெசிடென்ட் அப்படின்னு சூஸ் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 பர்சன் ப்ரீவியஸ் இயரில் இவங்க வந்து இந்தியாவில் 50 டேஸ் தான் இருந்திருக்காங்க. அவங்க ரெசிடெண்ட்டா நான் ரெசிடெண்ட்டா? ப்ரீவியஸ் இயரில் 50 டேஸ் தான் இருந்திருக்காங்க, 50 நாள் தான் இருந்திருக்காங்க நான் ரெசிடெண்ட்டு. ப்ரீவியஸ் இயரில் 183 டேஸ் இருந்திருக்காங்க. 50 டேஸ் இருந்திருக்காங்கன்னா நான் ரெசிடெண்ட், 183 டேஸ் இருந்திருக்காங்கன்னா ரெசிடெண்ட். ஏன்னா அவங்க எந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 6(1)A கொடுத்துருக்க கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. 153 டேஸ் ரெசிடெண்டா நான் ரெசிடெண்டா? நான் ரெசிடெண்ட். ஏன்னா நான் 153 டேஸ் ப்ரீவியஸ் இயர் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஐ ஹவ் நாட் கிவன் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த ப்ரெசீடிங் ப்ரீவியஸ் இயர்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரெசீடிங் ப்ரீவியஸ் இயர்ஸோட டீட்டெயில்ஸ் நான் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் யூ ஹாவ் நோ அதர் ஆப்ஷன். நம்ம அந்த 182 டேஸ் கண்டிஷன் மட்டும்தான் செக் பண்ண முடியும். அப்போ எக்ஸாமில் எனக்கு அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா here the information about the preceding previous years has not been given. So only the condition, first condition has to be verified அப்படின்னு சொல்லி கீழே ஒரு நோட் கொடுத்தீங்கன்னா ஓகே. இன்கேஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 4 வருஷம் இதுக்கு முன்னாடி இருக்க வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2021 முன்னாடி எத்தனை வருஷம் நம்ம சொல்லலாம்? இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் 24-25 தான் கால்குலேட் பண்ண போகிறோம். கரெக்டா? previous year 24-25 you have to determine the residential status for assessment year 25-26. assessment year 25-26 னா நம்ம என்ன பார்க்கணும்? previous year 2024-25 ல எவ்வளவு நாள் கொடுத்தாங்கன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இருக்க 4 வருஷம் அப்படின்னு கரெக்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து 23-24, 22-23, 21-22, 20-21. ஓகேவா? இதுல வந்து அவங்க 20-21ல 55 டேஸ் கொடுத்தாங்க.
21-22ல ஒரு 60 டேஸ் இருந்திருக்காங்க. 22-23ல ஒரு 80 டேஸ் இருந்திருக்காங்க. 23-24ல 160 டேஸ் இருந்திருக்காங்க. இந்த இயர்ல 70 டேஸ் இருந்திருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன், ப்ரீவியஸ் இயரோட டீடைலும் கொடுத்துருக்கேன், 4 இயர்ஸ் ப்ரெசீடிங் ப்ரீவியஸ் இயரோட டீடைலும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம், செகண்ட் கண்டிஷன் செக் பண்ணலாம். அப்போ செகண்ட் கண்டிஷன் செக் பண்ணணும் அப்படிங்கிற போது ப்ரீவியஸ் இயர்ல 60 டேஸ் கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா, அடுத்து 4 இயர்ஸ் ப்ரெசீடிங் ப்ரீவியஸ் இயர்னு வரும்போது 355 டேஸ் இருந்திருக்காரு. கரெக்டா? ப்ரீவியஸ் இயர்ல above 60 டேஸ் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணா கூட 4 இயர்ஸ் ப்ரெசீடிங் ப்ரீவியஸ் இயர்ல எவ்வளோதான் இருந்திருக்காங்க, 355 டேஸ். ஸோ he is not satisfying either of the condition. So he is a non-resident. இதில் வந்து எக்ஸப்ஷன் இருக்கு. பேசிக் கண்டிஷனில் 2 கண்டிஷன் சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, 182 டேஸ். செகண்ட் கண்டிஷன் என்ன, 60 டேஸ் டியூரிங் ப்ரீவியஸ் இயர் அண்ட் 365 டேஸ் டியூரிங் 4 இயர்ஸ் ப்ரெசீடிங் ப்ரீவியஸ் இயர். இதுதான் கண்டிஷன். ஓகேவா? இதில் எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க. யார் யாருக்கு எக்ஸப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிட்டிசன் லீவிங் இந்தியா ஃபார் த பர்பஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அவுட் சைடு இந்தியா. இந்தியன் சிட்டிசன் leaving India for the purpose of employment outside India. வேலை பார்க்கறதுக்காக வெளிநாட்டுக்கு போறாங்க. இல்லையா? இந்தியன் சிட்டிசன் அப்பாயிண்டட் as a crew of an ship. crew of a ship னு சொல்றோம். crew of an Indian ship. Indian citizen leaves India during the previous year as a member of a crew of an Indian ship. இவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த செகண்ட் கண்டிஷன் இன்ஸ்டெட் ஆஃப் 60 days we have to substitute 182 days. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து எந்த கண்டிஷன் மட்டும்தான் செக் பண்ணணும், 182 days கண்டிஷன் தான் செக் பண்ண முடியும். யார் யாருக்கு, இந்தியன் சிட்டிசன் லீவிங் இந்தியா ஃபார் த பர்பஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அவுட் சைடு இந்தியா, இந்தியன் சிட்டிசன் லீவ்ஸ் இந்தியா ஃபார் த பர்பஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ் அ க்ரூ ஆஃப் அ இந்தியன் ஷிப். அவங்களுக்கு எந்த கண்டிஷன் எடுத்துக்கிறோம், நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தான் எடுக்கணும். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த செகண்ட் கண்டிஷன் இன்ஸ்டெட் ஆஃப் 60 days சப்ஸ்டிடியூட் 182 daysன்னு சொல்கிறாங்க எக்ஸப்ஷனில். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணலைனாலே செகண்ட் கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து டைரெக்டாக சொல்லலை 182 days அப்படிங்கிறது. ஃபார் தீஸ் 2 persons there is an exception that we have to consider only 182 days instead of 60 days அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆப்வியஸ்லி அவங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணலைனாலுமே செகண்ட் கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ண மாட்டாங்க. இந்த ரெண்டாவது கண்டிஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மாடிஃபைடு கண்டிஷன் ஒன்று இருக்குது. இது கிளியரா? யார் யாருக்கு எக்ஸப்ஷன் சொல்லியிருக்கோம், இந்தியன் சிட்டிசன் லீவிங் இந்தியா ஃபார் த பர்பஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அவுட் சைட் இந்தியா ஆஸ் வெல் அஸ் இந்தியன் சிட்டிசன் எம்ப்ளாய்டு ஆஸ் அ க்ரூ ஆஃப் அன் இந்தியன் ஷிப். இந்த பேசிக் கண்டிஷன்லேயே வந்து மாடிஃபைடு கண்டிஷன் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த மாடிஃபைடு கண்டிஷன் யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if a person's income from a source other than foreign source exceeds 15 lakhs. யாருக்கு மாடிஃபைடு கண்டிஷன் அப்ளிகபிள்னா, if a person's total income excluding income from foreign source exceeds 15 lakhs. exceeds தான். அப்ப எக்ஸாக்ட்டா 15 lakhs இருந்தா அப்ளை ஆகாது. exceeds 15 lakhs. If a person's total income other than foreign source exceeds 15 lakhs. So இந்த modified condition யாருக்கு applicable அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is applicable to Indian citizen as well as person of Indian origin. ரெண்டு பேருக்கு applicable. Indian citizen, person of Indian origin who visits India. Indian citizen, person of Indian origin who visits India.
இவங்க ரெண்டு பேருக்குமே நம்ம மாடிஃபைடு கண்டிஷன் அப்ளை பண்ணலாம். எப்போ மாடிஃபைடு கண்டிஷன் அப்ளை பண்ணணும்? அவங்களோட இன்கம் எவ்வளோக்கு மேலே இருந்தால் 15 lakhs அதர் தேன் ஃபாரின் சோர்ஸ் இருந்தால் மாடிஃபைடு கண்டிஷன். அந்த மாடிஃபைடு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 + 365. What it means? ப்ரீவியஸ் இயரில் 120 டேஸு, 4 years ப்ரொசீடிங் ப்ரீவியஸ் இயரில் 365 days இருந்திருக்கணும். மாடிஃபைடு கண்டிஷன் யாருக்கு மட்டும் அப்ளிகபிள்? இந்தியன் சிட்டிசன் கண்டிஷன்லாம் இல்லை. அங்கே சொல்லும்போது 182 days கண்டிஷன் சொல்லும்போது என்ன சொன்னோம்? இந்தியன் சிட்டிசன் லீவிங் இந்தியா ஃபார் த பர்பஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அவுட் சைட் இந்தியா ஆஸ் வெல் அஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ் அ த்ரூ ஆஃப் அன் இந்தியன்ஷிப் அந்த கண்டிஷன் சொன்னோமா? பட் இங்கே மாடிஃபைடு கண்டிஷன் யாருக்கு அப்ளிகபிள்னா, இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் இந்தியன் சிட்டிசன் ஆஸ் வெல் அஸ் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் விசிட்டிங் இந்தியா. பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்னா என்னென்னா, அவங்களோட மெட்டர்னல் பேரண்ட்ஸோ அல்லது மெட்டர்னல் கிராண்ட்ஃபாதர் அவங்கள அல்லது பேட்டர்னல் இங்கே இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னா அவங்களெல்லாம் என்ன சொல்லுவோம்னா பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. தாத்தா பாட்டியெல்லாம் இந்தியாவில் இருந்திருப்பாங்க, இப்போ அவங்க வந்து வெளிநாட்டில் செட்டிலாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டு இங்கே இருக்கும். ஸோ அதுக்காக அவங்க வந்து போகிறாங்க அப்படின்னா அவங்கள தான் என்ன சொல்லுவோம்னா பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் விசிட்டிங் இந்தியா. அதுக்காக வரலாம், வேறு ஏதாவது பர்பஸ் கூட வரலாம். ஸோ அப்படி வரவங்கள நம்ம பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் விசிட்டிங் இந்தியா அப்படி சொல்கிறோமா? ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் மாடிஃபைடு கண்டிஷன் அப்ளிகபிள். மாடிஃபைடு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 days or more days during previous year and 365 days during 4 years preceding previous year. சிம்பிள். நம்ம செகண்ட் கண்டிஷனில் 60 days பதிலாக 120 daysன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். காலேஜில் படிக்கும்போது இவ்வளோ டீட்டெயிலாக படிச்சுக்க மாட்டீங்களோ? ஓகே. ஸோ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜினுக்கு என்ன டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, a person is deemed to be of Indian origin if he or either of his parents or grandparents were born in undivided India. Their grandparents may be paternal or maternal. ஃபாரின் சோர்ஸை சொல்லிட்டோம். ஓகேவா? இது இல்லாமல் இன்னொருத்தர் இருக்காங்க. யார்? deemed to be resident in India, section 6 subsection 1A. மாடிஃபைடு கண்டிஷன் வேற. இப்போ நம்ம பார்க்க போறது deemed to be resident. section 6 subsection 1A. deemed to be resident in India, section 6 subsection 1A. deemed to be resident க்கு 4 கண்டிஷன் சொல்றாங்க. First, he is a citizen of India. First condition, our citizen of India இருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன், அவரோட டோட்டல் இன்கம் அதர் தேன் ஃபாரின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் 15 lakhsக்கு மேல இருக்கணும். செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1ல இருக்கக்கூடிய பேசிக் கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இருக்கணும். செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1ல நம்ம சொல்ற பேசிக் கண்டிஷன், தட் இஸ் அந்த 182 டேஸ், 60 டேஸ் அண்ட் 365 டேஸ், அந்த கண்டிஷனை அவர் ஃபுல்ஃபில் பண்ணல. நாலாவது, he is not taxed in any other country. Not taxed in any other country. இந்த 4 கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து மாடிஃபைடு கண்டிஷன் என்ன சொல்கிறோம், அவனோட டோட்டல் இன்கம் வந்து 15 lakhsக்கு மேலே இருந்தால் 120 days கண்டிஷனாக செக் பண்ணுங்கிறோம். டீம்டு டு பி ரெசிடென்ட்ல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கண்டிஷனில் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், டோட்டல் இன்கம் மோர் தேன் 15 lakhs இருக்கணும். மூணாவது பேசிக் கண்டிஷன் அவன் ஃபுல்ஃபில் பண்ணல. பேசிக் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாலும் இதெல்லாம் செக் பண்ணவே வேண்டியது இல்லையே. பேசிக் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணல. நாலாவது, he is not taxed anywhere. Irrelevant of the number of days of stay, he is deemed to be resident in India. ஓகேவா? ஸோ சம்மரி பண்ணிடலாமா? பேசிக் கண்டிஷன் என்ன சொன்னோம்? ப்ரீவியஸ் இயரில் 182 days, அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன்.
ரெண்டாவது கண்டிஷன் என்ன? 60 days during previous year, 365 days during 4 years preceding previous year. ஓகேவா? இந்த ரெண்டாவது கண்டிஷன்ல எக்ஸெப்ஷன் இருக்கு. யாருக்கு? இந்தியன் சிட்டிசன் லீவிங் இந்தியா ஃபார் த பர்பஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அவுட் சைட் இந்தியா as well as employed as a crew of an Indian ship. Modified condition யாருக்கு applicable? Indian citizenக்கும் person of Indian origin visiting Indiaக்கும். Modified condition என்ன? previous yearல 120 days இருக்கணும் plus 365 days 4 yearsல இருக்கணும். In addition to that, அவரோட total income exceeds 15 lakhs other than from foreign source of income. Clear? அடுத்து deemed to be resident என்ன சொல்றாங்க? 4 condition. Citizen of India, total income exceeds 15 lakhs, not fulfilling basic conditions, he is not taxed in any other country. அப்போ அந்த கண்டிஷன் வரும்போது அந்த 120 days கண்டிஷனை எடுத்துக்கலாங்க. கிளியரா? ஓகே. ஸோ இந்த இந்தியன் ஷிப்பில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா? இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஸ்டே இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவுக்கு டெஃபினேஷன் எந்த செக்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா ஆர்டிகல் 1 கான்ஸ்டிடியூஷன்ல. இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல டெஃபினேஷன் செக்ஷன் 225A. செக்ஷன் 225A as per ஆர்டிகல் 1 ன்னு கொடுத்துட்டு அது கூட எதெல்லாம் சேர்த்துட்டாங்க? டெரிட்டோரியல் வாட்டர், சீ பெட், சப்சாயில், அது எல்லாமே ஆட் பண்ண சொல்லிட்டாங்க. அது எல்லாமே. ஸோ அப்போ வந்து என்னன்னா இந்தியன் ஷிப்பில் எம்ப்ளாயி ஆகிருக்கக்கூடிய ஒரு பர்சன். இந்தியன் ஷிப்புன்னா எப்படி இந்தியன் போர்ட்டுக்கு வரும்? இந்தியன் போர்ட்டில் லோடிங் அன்லோடிங் ஆகும்போது அவங்க இந்தியன் ஷிப்பில் இருந்திருப்பாங்க. இந்தியன் ஷிப்பு இந்தியன் போர்ட்டில் இருக்குன்னா அவங்க டெரிட்டோரியல் வாட்டரில் இருந்திருக்காங்க. கரெக்டாக? டெரிட்டோரியல் வாட்டருங்கிறது நம்மளோட பேஸ் லைன்லேருந்து எத்தனை நாட்டிக்கல் மைல் வரும்? 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வரும். 12 நாட்டிக்கல் மைல் வரைக்குமே வந்து என்னதான் இந்தியா தான். அப்போ அவங்க வந்து கப்பலில் இருக்காங்க அப்படின்னா அதை நம்ம நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஸ்டே இன் இந்தியாவை எடுக்க முடியுமா அப்படிங்கிறது. ஏன்னா வேறு யாருக்கும் அந்த கன்ஃபியூஷன் வராது. எ பர்சன் எம்ப்ளாய்ட் ஆஸ் அ க்ரூ, அவங்களுக்கு மட்டும்தான் க்ரூ ஆஃப் அன் இந்தியன் ஷிப் ஆர் அதர் ஷிப்ஸ், அவங்களுக்கு மட்டும்தான் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஸ்டே கால்குலேட் பண்ணும்போது இந்தியா அவங்களோட ஷிப்பு வந்து டெரிட்டோரியல் வாட்டருக்குள்ளே இருந்து அந்த ஷிப்புக்குள்ளே அவங்க இருந்தாங்கன்னா அதையுமே நம்ம நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஸ்டேல எடுக்கணுமா வேண்டாமாங்கிற கன்ஃபியூஷன் இருக்குங்கிறதுக்காக அதுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ரூல் 126ல கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிடிசி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட். இப்போ ஒருத்தவங்க க்ரூவாக ஜாயின் பண்ணும்போது 6 மாதம் கப்பலில் இருப்பாங்க, 6 மாதம் வெளியில் இருப்பாங்க. அப்படிதான் அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் நேச்சர் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஜாயின் பண்ணும்போது கண்டினியூஸ் ஜாயின் பண்ணி லீவ் ஆகும்போது சிடிசின்னு ஒன்று கொடுப்பாங்க. சிடிசியில் எத்தனை என்னையிலேருந்து என்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து ஷிப்பில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது எதில் இருக்கும்? சிடிசியில் இருக்கும். என்னைக்கு டேட்டில் அவங்க டியூட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க, என்னைக்கு டேட்டில் வந்து அவங்க டியூட்டிலேருந்து வெளியில் வராங்க, மறுபடியும் எப்போ ஜாயின் பண்ணுறாங்க, எப்போல்லாம் அவங்க ஷிப்பில் ஏறி இறங்குறாங்களோ அப்போல்லாம் சிடிசி கொடுத்துருப்பாங்க. கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஸ்டே இன் இந்தியா, அவங்க இங்கே எத்தனை நாள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். இப்போ ஒருத்தர் வந்து 1ஆம் தேதி வந்திருக்காரு, 30ஆம் தேதி இங்கேருந்து கிளம்பியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. நம்ம 1ஆம் தேதியும் சேர்த்துக்குவோம், 30ஆம் தேதியும் சேர்த்துக்குவோம் கவுண்ட் பண்ணும்போது. கிளியரா? ஃபஸ்ட்டு ஏப்ரல் அன்னைக்கு வந்திருக்காரு, 30th ஏப்ரல் அன்னைக்கு ஃப்ளைட்டில் ரிட்டர்ன் போயிருக்காரு அப்படின்னா நம்ம நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஸ்டே வந்து என்னென்னு எடுத்துக்குவோம்? 30 daysன்னு எடுத்துக்குவோம். ஸோ அதான் நம்பர் ஆஃப் டேஸ் கவுண்ட்டு. பட் இவங்களுக்கு மட்டும் மெம்பர் ஆஃப் க்ரூவுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா சிடிசியில் என்ன கவுண்ட் கொடுத்துருக்கானோ 365 daysலேருந்து சிடிசியில் கொடுத்த நம்பர் ஆஃப் டேஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் சிடிசியில் அவங்க வந்து 125 days கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஸ்டே இன் இந்தியா வந்து எப்படி எடுத்துக்குவோம்? 365ல் 125 போச்சுன்னா 240 days ஆஃப் ஸ்டே அப்படின்னு எடுத்துக்குவோம். இன்கேஸ் அவங்க சிடிசியில் 190 days கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. டேஸாக கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு எக்ஸாமில் கொடுக்கும்போது இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுமா. இப்போ நம்ம எப்படி இங்கே நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஸ்டே 2 days சேர்த்துறோமோ அதே மாதிரி அங்கேயும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்? சிடிசியில் கொடுத்துருக்கிற எல்லா டேட்டும் எடுத்திங்கன்னா அந்த டே வந்து உங்கள் கப்பலில் இருந்திருக்கிற டைம். அதை தவிர பாக்கி இருக்கிற நாள் தான் அவங்களோட நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஸ்டே இன் இந்தியா அப்படிங்கிறத எடுக்க முடியும். ஸோ இந்த கன்ஃபியூஷன் யாருக்கு மட்டும்தான் வரும்? க்ரூ மெம்பர் ஆஃப் ஷிப்புக்கு மட்டும்தான் இது வரும்.
ஸோ அப்போ எதெல்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது, பீரியட் பிகினிங் ஆன் த டேட்டு என்டர்ட் இன் த சிடிசி, பீரியட் எண்டிங் ஆன் த டேட்டு என்டர்ட் இன் த சிடிசி. இந்த டேஸை வந்து நம்ம கவுண்டிங்கில் எடுத்துக்கக்கூடாது. ப்ளஸ் சிடிசி வந்து இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எலிஜிபிள் வாயேஜாக இருக்கும். The CDC is respect to eligible voyage இருந்தால் தான் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ண முடியும். எலிஜிபிள் வாயேஜ் அப்படிங்கிறதுனா அவங்களோட டியூட்டி வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்நேஷ்னல் டிராஃபிக். இன்டர்நேஷ்னல் டிராஃபிக்னா என்ன எடுத்துக்கோம், ஸ்டார்ட் பண்ணும்போது இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதாவது சோர்ஸ் வந்து இந்தியா, டெஸ்டினேஷன் துருக்கின்னு வச்சுக்கோங்க, அப்போ அது இன்டர்நேஷ்னல் டிராஃபிக். அதே வந்து சோர்ஸ் தூத்துக்குடி, டெஸ்டினேஷன் துருக்கி, அதுவுமே என்னதான் இன்டர்நேஷ்னல் டிராஃபிக் தான். சோர்ஸ் ஸ்ரீலங்கா, டெஸ்டினேஷன் இந்தியா, இன்டர்நேஷ்னல் டிராஃபிக். ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணுறது இந்தியா இருக்கணும், டெஸ்டினேஷன் வேறையாக இருக்கலாம், இல்லை ஸ்டார்ட் பண்ணுறது வேறு பக்கமாக இருக்கலாம், டெஸ்டினேஷன் இந்தியாவாக இருக்கலாம். ஸோ சிடிசி வித் ரெஸ்பெக்ட் டு எலிஜிபிள் வாயேஜ் இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் டேஸ் in the CDC has to be excluded for the number of days count. இப்போ ஒருத்தர் வந்து 24-25ல டியூட்டியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் அந்த இயரில் ஒரு மாதம் மட்டும்தான் கப்பலில் இருந்திருக்காரு. விச் மீன்ஸ் January 1 to 31st January சிடிசியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிடிசியில் எந்த டேட்லேருந்து எந்த டேட் இருக்குது, 1st January 25 இருந்து 31st March 25 வச்சுக்கோங்க. அப்போ எத்தனை நாள் இருந்திருக்காரு, 90 டேஸ். எப்படி இருந்தோம், 31, 28, 31. 90 டேஸ் வந்து சிடிசியில் வருதா, சிடிசியில் 90 டேஸ் வருது. அப்போ 365 டேஸ் நம்ம எதை மைனஸ் பண்ணிக்கிறோம், 90 டேஸை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அவரோட நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஸ்டே எவ்வளோ வருது, 275 வருது. இன் கேஸ் இந்த டேஸ் வந்து சிடிசியில் இருக்கு. எதுலேருந்து இருக்குன்னா 2 October 24 இருந்து 28 February வரைக்கும் இருக்குது. அப்போ அக்டோபரில் மொத்தம் எத்தனை நாள், 31 டேஸ். ஒரு நாள் மட்டும்தான் இல்லை அவர். அப்போ அக்டோபரில் நான் என்ன பண்ணிக்கிறேன், 30 டேஸ் எடுத்துக்கிறேன்னா, நவம்பரில் 30, டிசம்பரில் 31, ஜனவரியில் 31, பிப்ரவரியில் 28. இப்போ எவ்வளோ வந்து 150 டேஸா. அப்போ சிடிசியில் எத்தனை நாள் இருக்கும், 150 டேஸ் இருக்குமா. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், 365 டேஸில் 150 டேஸ் மைனஸ் பண்ணிங்கன்னா 215 டேஸ் அவர் என்ன பண்ணியிருக்காங்க, நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஸ்டே இன் இந்தியா. அடுத்து உங்கள் புக்கில் இல்லஸ்ட்ரேஷன் 5 பாருங்க. Fifth illustration. Miss Paul, an Indian citizen, left India for first time on 1st April 2024 for joining job in Tokyo. ஓகேங்களா, இந்தியாவிலேருந்து ஃபஸ்ட்டு டைமாக அவங்க எவ்வளோ வெளியில் போகிறாங்க, 1st April 24 அன்னைக்கு வெளியில் போயாச்சு. She came to India on 11th January 2025. 11th January 2025 வராங்க. வந்து இங்கே 170 டேஸ் இருக்காங்க. என்னைக்கு வெளியில் போயிருக்காங்க, 1st April 2024 இங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டேட் ஆஃப் டிபார்ச்சரையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும், டேட் ஆஃப் அரைவலையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ 1st April அன்னைக்கு டிபார்ச்சர். அப்போ அந்த டே ஒரு நாள் மட்டும் எடுத்துக்கலாம். மறுபடியும் என்னைக்கு வந்திருக்காங்க, 11th January வந்து 170 டேஸ் இருந்திருக்காங்க. அதுக்காக நம்ம அந்த 170 எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாது, 31st March வரைக்கும் தான் எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அசஸ்மெண்ட் இயர் 2025-26 கால்குலேட் பண்ணுறோம்னா ப்ரீவியஸ் இயர் 2024-25 எடுக்கணும். விச் மீன்ஸ் 1st April 24 இருந்து 31st March 25 வரைக்கும் எடுக்கணும். ஏப்ரல் மாதம் ஒரு நாள் தான் இருந்திருக்காங்க. மறுபடியும் எப்போ ரிட்டர்ன் வந்திருக்காங்க, 11th January இருந்திருக்காங்க. விச் மீன்ஸ் ஜான்வரியில் 31 டேஸு, அதில் 10 நாள் இல்லை, 11வது நாள் வந்துட்டாங்க. ஸோ 21, February 28, March 31. அப்போ மட்டும் எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் இருந்திருக்காங்க, அதுக்கும் கால்குலேட் பண்ணலாமா.
28 81 டேஸா எத்தனை நாள் இருந்திருக்காங்க 81 டேஸ். கொஸ்டின்ல ஸ்டார்டிங்ல என்ன சொல்லிட்டாங்க? இந்தியன் சிட்டிசன். எதுக்காக வெளியில போயிருக்காங்க? எதுக்காக வெளியில் போயிருக்காங்க? இந்தியன் சிட்டிசன் லீவிங் இந்தியா ஃபார் த பர்பஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்னு வரும்போது தேர் இஸ் அன் எக்ஸப்ஷன். என்ன, நம்ம 182 டேஸ் கண்டிஷன் மட்டும்தான் செக் பண்ண முடியும். இங்கே உங்களுக்கு எவ்வளோ நாள் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு? 81 டேஸ் தான் இருந்திருக்கு. அப்போ 81 டேஸ்னா ஷி இஸ் நாட் அ ரெசிடென்ட். ஸோ ஷி இஸ் அ நான் ரெசிடென்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னா அந்த இந்தியாவில் இருக்க வேண்டியது கண்டினியூஸ் ஸ்டேவாக இருக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. ஸ்டே சேம் பிளேஸ் இருக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. டெரிட்டோரியல் வாட்டர்ஸில் இருந்தாலுமே ஸ்டே இன் இந்தியாவில் தான் இருக்க முடியும். அதுக்கு தான் நம்ம அந்த சிடிசி எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்தோம். ஸோ நம்ம இங்கே வந்து ஸ்டே இன் இந்தியா அப்படின்னு எடுக்கும்போது நம்ம இந்தியா டெஃபினேஷன் பார்த்தோம் இல்லையா, அதில் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே எடுத்து தான் ஈவன் தே ஆர் ஸ்டேயிங் இன் த டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்னால் கூட அதை நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஸ்டேயில் தான் கவுண்ட் பண்ணணும். அப்படிங்கிறதுனால தான் க்ரூ மெம்பர்ஸுக்கு மட்டும் எக்ஸப்ஷனலாக சிடிசி சர்டிஃபிகேட்டை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிடிசின்னு என்ன? Continuous Discharge Certificate. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த பேசிக் கண்டிஷன். பேசிக் கண்டிஷன் வந்து நம்ம என்ன மட்டும்தான் பார்க்க முடியும்? ரெசிடெண்ட்டா நான் ரெசிடெண்ட்டா அப்படிங்கிறது மட்டும்தான் பார்க்க முடியும். அடுத்து வந்து அடிஷ்னல் கண்டிஷன் பார்த்துடலாமா? பேசிக் கண்டிஷன்ஸ் யாருக்கும் டவுட் இருக்கா? டவுட் இருக்காமா? நோ டவுட். ஓகே. அடிஷ்னல் கண்டிஷன்ஸ். பேசிக் கண்டிஷனில் பேசிக் இருக்குது, மாடிஃபைடு கண்டிஷன் இருக்குது, டீம்டு டு பி ரெசிடென்ட் இன் இந்தியா, அதெல்லாமே பார்த்தாச்சு. ஆல் த கண்டிஷன்ஸ் வாட் யூ ஹேவ் செக்டு இஸ் ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் தான் பார்த்துருக்கோம். செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1 பார்த்தாச்சு. தென் கமிங் டு அடிஷ்னல் கண்டிஷன்ஸ். அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் எதில் வருது? செக்ஷன் 6 சப்செக்ஷன் 6. அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் Section 6 subsection 6. Additional condition 2, but they have to comply both. Additional condition எதுக்கு செக் பண்ணுறோம்? ஒன்ஸ் அவங்க ரெசிடென்ட்னு டிசைட் ஆனதுக்கப்புறம் ஆர்டினரிலி ரெசிடெண்ட்டா நாட் ஆர்டினரிலி ரெசிடெண்ட்டா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் செக் பண்ணுறோம். கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, he is a resident in 2 out of 10 years preceding the previous year. 2 out of 10 years preceding previous year. நம்ம previous yearக்கு முன்னாடி இருக்கிற எத்தனை வருஷம் எடுத்துக்கலாம்? 10 வருஷம் எடுத்துக்கலாம். 10 வருஷத்துல எத்தனை வருஷம் அவங்க ரெசிடெண்டா இருக்கணும்? 2 years ரெசிடெண்டா இருக்கணும். which means 2 yearsக்கு பேசிக் கண்டிஷனை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம். கரெக்டா? 2 yearsக்கு பேசிக் கண்டிஷன்னா எய்தர் அந்த 182 டேஸாக இருக்கலாம், இல்லை 60 + 3 65 டேஸ் எய்தர் கண்டிஷன்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ 2 வருஷத்துக்கு அவங்க என்ன இருந்திருக்கணும்? ரெசிடெண்டாக இருந்திருக்கணும் அவுட் ஆஃப் 10 years. அது போக அடிஷனல் கண்டிஷன் என்ன அப்படின்னா 7 years preceding the previous year 730 days இந்தியாவில் இருந்திருக்கணும். 7 years preceding previous yearல எத்தனை நாள் இருந்திருக்கணும்? இந்தியாவில் 730 days இருந்திருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஒருத்தர் என்ன பண்றாரு? ஃபாரின் சிட்டிசன், இஸ் அ பிளேயர்னு வச்சுக்கோங்க. சின்ஸ் 2011 எவ்ரி இயர் இந்தியாவில் ஒரு 100 டேஸ் இருக்கார். எவ்ரி இயர் இந்தியாவில் 100 டேஸ் இருக்கார். ஹீ இஸ் அ ஃபாரின் சிட்டிசன். ஓகேவா? ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவுக்கு எத்தனை நாள் வராரு? 100 டேஸ் வராரு. அப்போ 100 டேஸ் ஃபாரின் சிட்டிசன் போது நம்ம ரெண்டாவது கண்டிஷன், ப்ரீவியஸ் இயரில் 60 டேஸ் இருக்கும். ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்கிற 4 வருஷத்தில் ஒரு 400 நாள் இருந்திருப்பாரு. ஸோ he is fulfilling the second basic condition. So he is a resident in all the years except the first 3 years. ஏன்னா ஃபஸ்ட்டு 3 இயர்ஸில் மட்டும் அவரோட டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸு 365 தான் இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு 3 இயர்ஸில் வந்திருக்க மாட்டார். அந்த 4th இயர்லேருந்தே ஆல் த இயர் அவர் வந்து என்னவாக தான் இருந்திருப்பாரு? ரெசிடெண்ட்டாக தான் இருந்திருப்பார். பட் இவர் ஆர்டினரியா நாட் ஆர்டினரியா அப்படிங்கிறதுக்கு எனக்கு 7 years ப்ரெசீடிங் ப்ரீவியஸ் இயரில் அவர் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் இருந்திருக்கணும்? 730 டேஸ் இருந்திருக்கணும். பட் இவர் எவ்ரி இயர் 100 டேஸ் வர்றதுனால 700 டேஸ் தான் இருந்திருப்பாரு. ஸோ ஹி இஸ் அ ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ரெசிடெண்ட்டு நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படியே சொல்லிக்கலாம். ஓகேவா? ஆர்டினரி ரெசிடெண்ட்டு நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஸோ இது வந்து அடிஷ்னல் கண்டிஷன். அடிஷ்னல் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் 2 கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும்.
ஓகேவா? ஸோ பேசிக் கண்டிஷன் என்ன? எய்தர் ஆர் 182 days ஆர் 60 + 365. அதில் எக்ஸப்ஷன் யார் யாருக்கு? இந்தியன் சிட்டிசன் லீவிங் இந்தியா ஃபார் த பர்பஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அவுட் சைட் இந்தியா, மெம்பர் ஆஃப் அ க்ரூ ஆஃப் இந்தியன் ஷிப். ஓகே, அடுத்து அதில் மாடிஃபைடு கண்டிஷன் பார்த்தோமா? மாடிஃபைடு கண்டிஷன் யார் யாருக்கு? இந்தியன் சிட்டிசனுக்கும் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் விசிட்டிங் இந்தியாவுக்கும். அடுத்து டீம்டு டு பி ரெசிடென்ட் இன் இந்தியான்னு பார்த்தோம். அடுத்து அடிஷ்னல் கண்டிஷன் பார்த்துருக்கோம். அடிஷ்னல் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டையுமே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம். ஓகேவா? பேசிக் கண்டிஷன் தான் வந்து நமக்கு எய்தர் ஆர் அப்படிங்கிறது வரும். ஓகேண்ணா, ப்ரொவிஷன்ஸ் அவ்வளோதான். இண்டிவிஜுவலுக்கு ப்ரொவிஷன்ஸ் அவ்வளோதான். சம்மம் வந்து பார்க்கணும். அந்த ப்ரொவிஷன்ஸ் இல்லஸ்ட்ரேட்டட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. அதில் வந்து அவங்களே சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸ் வச்சு அவங்க ரெசிடெண்ட்டா நான் ரெசிடெண்ட்டா அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும். என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க. சிட்டிசன்ஷிப்பில் ஃபாரினா இந்தியாவா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜினா இல்லையா அப்படிங்கிறது, டோட்டல் இன்கம் வந்து எக்ஸீடிங் 15 lakhs இல்லையா, and tax liability in other country. Previous year எவ்வளவு? 4 years preceding previous year எவ்வளவு? Additional condition fulfill பண்ணிருக்காங்களா இல்லையா? இத கொடுத்துட்டு அவங்க ரெசிடெண்டா நான் ரெசிடெண்டா கேட்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் ஃபாரின் சிட்டிசன். ஓகேவா? பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜினா எஸ். டோட்டல் இன்கம் எக்ஸீடிங் 15 lakhs அதுக்கும் எஸ். லைபிள் டு பே டேக்ஸ் இன் அதர் கண்ட்ரியா? நோ. ஸ்டே இன் இந்தியா 30 days ப்ரீவியஸ் இயரில். ப்ரீவியஸ் இயரில் எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க? 30 நாள் கொடுத்துருக்காங்க. 4 years ப்ரொசீடிங் ப்ரீவியஸ் இயரில் 380 days கொடுத்துருக்காங்க. அடிஷனல் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. லைபிலிட்டி டு பே டேக்ஸ் இன் அதர் கண்ட்ரி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. டோட்டல் இன்கம் எக்ஸீடிங் 15 lakhs எஸ். பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜினா எஸ். சிட்டிசன்ஷிப்பு இந்தியாவில் இல்லை, ஃபாரின். அப்போ இங்கே சொல்லுங்க பார்க்கலாம், அவர் ஆர்டினரி ரெசிடெண்ட்டா நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டா? நான் ரெசிடெண்ட். ஏன் நான் ரெசிடெண்ட்னா ஃபாரின் சிட்டிசன். ஃபாரின் சிட்டிசன் வரும்போது நம்ம என்ன செக் பண்ணலாம்? ப்ரீவியஸ் இயரில் 60 days கண்டிஷன் செக் பண்ணலாம். அப்போ ப்ரீவியஸ் இயரில் 60 days கண்டிஷன் இங்கே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணலை. அதுவே ஃபுல்ஃபில் பண்ணல. அப்போ ஹி இஸ் நாட் ஃபுல்ஃபில்லிங் த பேசிக் கண்டிஷன். இன்னொன்று, இவருக்கு வந்து அந்த டீம்டு டு பி ரெசிடென்ட் அந்த கான்செப்ட் இருக்குல்ல, அதுவோ மாடிஃபைடு கண்டிஷனோ இவருக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இவருக்கு நம்ம மாடிஃபைடு கண்டிஷனும் போட முடியாது. ஏன்னா இவர் இந்தியன் சிட்டிசன் இல்லை. பிகாஸ் மாடிஃபைடு கண்டிஷன் நம்ம எப்போ அப்ளை பண்ணணும்? ஒன்றா அவங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், இல்லைனா பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜினாக இருக்கணும். கரெக்டாக? மாடிஃபைடு கண்டிஷன் வந்து இந்தியன் சிட்டிசனுக்கு அப்ளை பண்ணலாம், இல்லைனா யாருக்கு அப்ளை பண்ணலாம்? பர்சன் ஆஃப் என்னப்பா? பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் இருக்குதா? டோட்டல் இன்கம் எக்ஸீடிங் 15 lakhs இருக்கு. இந்த கண்டிஷன் என்னமா? ஆமாம், 120 days இல்லை. ஸோ இவர் வந்து ஹி இஸ் நாட் அன் இந்தியன் சிட்டிசன். நம்ம 6(1) அப்ளை பண்ண முடியாது. மாடிஃபைடு கண்டிஷன் அப்ளை பண்ணலாமா? பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் கொடுத்துருக்கிறதுனால 120 days கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும்ல. ஸோ ஹி இஸ் நாட் ஃபுல்ஃபில்லிங் 120 days கண்டிஷன். மாடிஃபை பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜினுக்கு நீங்கள் வந்து டீம்டு டு பி இந்தியா ரெசிடென்ட் இன் இந்தியா அதை அப்ளை பண்ண முடியுமா? முடியாது. ஃபாரின் சிட்டிசன் இல்லை, சார் இந்தியன் சிட்டிசன் இல்லை. ரெண்டு கண்டிஷன் இருக்குமா? ஒன்று மாடிஃபைடு கண்டிஷன். மாடிஃபைடு கண்டிஷன் யாருக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம்? ஒன்று இந்தியன் சிட்டிசன் அல்லது பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். பட் டீம்டு டு பி ரெசிடென்ட்டுங்கிற கண்டிஷன் யாருக்கு மட்டும்தான்? சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும்தான். அப்போ இவருக்கு வந்து மாடிஃபைடு கண்டிஷன் அப்ளை பண்ணணும்னா அவர் எத்தனை நாள் இந்தியாவில் இருந்திருக்கணும்? ப்ரீவியஸ் இயரில் 120 days இருந்திருக்கலாம். பட் அவர் ஃபாரின் சிட்டிசன் போது நம்ம ஏன் அதை அப்ளை பண்ணுறோம்? புரியுதா? ஃபாரின் சிட்டிசன்னா நமக்கு 60 days அப்ளை பண்ணுறது தானே கம்ஃபர்ட். ஓகே, அடுத்து இந்தியன் சிட்டிசன்.
இந்த இடத்துல ஃபாரின் சிட்டிசன் அப்படிங்கிறதுல என்ன மாற்றிக்கணும்னா இந்தியன் சிட்டிசன். Person of Indian origin yes, total income exceeds 15 lakhs இல்லை, no. Taxability in any other country, no. Number of days, இது எல்லாமே all other conditions same. இப்போ இந்தியன் சிட்டிசனா, இந்தியன் சிட்டிசன் வரும்போது நம்ம எது அப்ளை பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 180 இல்லை, அது ஓகே. இங்கே வந்து அது இல்லையடா, நம்பர் ஆஃப் ப்ரீவியஸ் இயரில் 30 days தான் இருந்தது சார். ஓகேவா? அப்போ இந்தியன் சிட்டிசனுக்கு நீங்கள் எதை அப்ளை பண்ணலாம்? இல்லைப்பா, மாடிஃபைடு பார்க்கணும்னா என்ன கண்டிஷன்? டோட்டல் இன்கம் எக்ஸீடிங் 15 lakhs இருக்கணும். அது நோ வந்துச்சு. டீம்டு டு பி ரெசிடென்ட் இன் இந்தியாக்கும் என்ன வேணும் உங்களுக்கு? டோட்டல் இன்கம் எக்ஸீடிங் 15 lakhs வேணும். அதுவும் நோன் ஆயிடுச்சு. அப்போ இங்கே வந்து நம்ம எதுவும் அப்ளை பண்ண வேண்டியதில்லை, எந்த கண்டிஷனும் அப்ளை பண்ண வேண்டியதில்லை, நான் ரெசிடென்ட். ஸோ அப்போது இந்த மாடிஃபைடு கண்டிஷனும் டீம்டு டு பி ரெசிடென்ட் கண்டிஷனும் நீங்கள் எப்போ மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்? டோட்டல் இன்கம் எக்ஸீடிங் 15 lakhs. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த பேசிக் கண்டிஷனாக ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அதை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் டோட்டல் இன்கம்கே போகணும். அப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா பேசிக் கண்டிஷனை அவர் ஃபுல்ஃபில் பண்ணலை. அவர் இந்தியன் சிட்டிசன் என்ன பர்பஸ்க்காக போயிருக்காருன்னு சொல்லலை. அதனால நம்ம வந்து அந்த எக்ஸப்ஷனை விட்டுடலாம். அப்போ 180 days ஆர் 60 days கண்டிஷனாக அவர் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். ஃபுல்ஃபில் பண்ணலை. ஃபுல்ஃபில் பண்ணலைன்னொடனே நீங்கள் ரெண்டாவது எதை பார்க்கணும்? டோட்டல் இன்கம் எக்ஸீடிங் 15 lakhs தான் பார்க்கணும். ஓகேவா? இங்கே வந்து இந்த கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணலை, டோட்டல் இன்கம் எக்ஸீடிங் 15 lakhs ஃபுல்ஃபில் பண்ணலை. ஸோ ஆப்வியஸ்லி ஹி இஸ் அ நான் ரெசிடென்ட். ஓகே. அடுத்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா மூணாவது கேஸில் இந்தியன் சிட்டிசனா எஸ், பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் எஸ், டோட்டல் இன்கம் எக்ஸீடிங் 15 lakhs. Taxability in other country இல்லை, 30,380 others satisfied. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காருன்னா பண்ணலை. பேசிக் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணலைன்னு நீங்கள் எது பார்க்கணும்? டோட்டல் இன்கம் எக்ஸீடிங் 15 lakhs பார்க்கலாம். இங்கே டோட்டல் இன்கம் எக்ஸீடிங் 15 lakhs எஸ். அப்புறம் மூணாவது கண்டிஷன் என்ன? இந்தியன் சிட்டிசனா ப்ரீவியஸ் இயரில் வந்து எத்தனை நாளைக்கு மேலே இருந்திருக்கணும்? அது இங்கே அப்ளை பண்ண முடியாது, மாடிஃபைடு கண்டிஷன். அப்போ மாடிஃபைடு கண்டிஷன் அப்ளை பண்ண முடியலன்னா நீங்கள் அடுத்து எங்கே போகணும்? டீம்டு டு பி ரெசிடென்ட். டீம்டு டு பி ரெசிடென்ட் அப்படின்னு வரும்போது இந்தியன் சிட்டிசன் கண்டிஷன் ஃபுல்ஃபில் இருக்கா? டோட்டல் இன்கம் எக்ஸீடிங் 15 lakhs கண்டிஷன் ஃபுல்ஃபில் இருக்கா? இன்னொரு கண்டிஷன் எது ஃபுல்ஃபில் பண்ணிருக்கணும்? வேற எந்த கண்ட்ரிலையும் டேக்ஸ் லைபிலிட்டி இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் டியூரிங் ப்ரீவியஸ் இயர் பாருங்கள். அதில் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அடுத்து என்ன பார்க்கணும்? மாடிஃபைடு கண்டிஷன், தட் இஸ் டோட்டல் இன்கம் எக்ஸீடிங் 15 lakhs பாருங்கள். டோட்டல் இன்கம் எக்ஸீடிங் 15 lakhs வரும்போது 120 daysக்கு மேலே நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஸ்டே இருந்ததுன்னா மாடிஃபைடு கண்டிஷன் வரும். அதுவும் ஃபுல்ஃபில் ஆகலாங்கும் போது அவங்க இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் நம்ம வந்து டேக்ஸபிலிட்டி இன் அதர் கண்ட்ரி இல்லை அப்படின்னா டீம்டு டு பி ரெசிடென்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ நாலாவது கேஸ் பார்க்கலாமா? நாலாவது கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க? சிட்டிசன் இந்தியா, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் எஸ், எக்ஸீடிங் எஸ், இது வந்து லைபிள் டு பே டேக்ஸ் வந்து எஸ். அப்போ இங்கே என்ன இருக்குன்னா பேசிக் கண்டிஷன் அப்ளை பண்ண முடியாது, மாடிஃபைடு கண்டிஷன் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா 120 days இல்லை, கரெக்டாக 30 days தான் இருந்திருக்கு. அப்போ இங்கே உங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் என்ன? 6(1)A அப்ளை பண்ணியிருக்கணும். 6(1)A வேணும்னா இங்கே அவருக்கு வந்து வேற எங்கேயும் அவர் டேக்ஸ் பே பண்ணியிருக்கக்கூடாது. ஆனால் என்ன பண்ணியிருக்காரு? டேக்ஸபிலிட்டி இன் அதர் கண்ட்ரி இருக்குது. ஸோ நான் ரெசிடென்ட். இப்போ புரிஞ்சுதா? நாலாவது வரும்போதும் புரியுது. ஓகே. அடுத்து 5th ஏன் அப்படின்னா சிட்டிசன்ஷிப் வந்து ஃபாரின் சிட்டிசன்ஷிப் கொடுத்தாச்சு. ஏதோ அவங்க ஃபாரின் சிட்டிசனாக இருக்கணும், இல்லைன்னா வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். கரெக்டா? பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜினா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ். டோட்டல் இன்கம் கிரேட்டர் தென் 15 lakhs எஸ். Taxability in other country no. Number of days during previous year 30, 4 years preceding previous year 380. Additional condition satisfy பண்றாங்க எஸ். இந்த கேஸ்ல இவங்க ரெசிடென்ட்டா நான் ரெசிடென்ட்டா எப்படி பார்க்கணும்னு ஆர்டர் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர்ல 182 days இருந்துட்டா நமக்கு பிரச்சனையே இல்லை, அதோட முடிச்சுக்கலாம். ப்ரீவியஸ் இயர்ல எத்தனை நாள் தான் இருந்திருக்காங்க?
30 டேஸில் தான் 30 டேஸ் தான் இருந்திருக்காங்க. அப்போ ப்ரீவியஸ் இயரில் 30 டேஸுங்கிறதுனால நம்ம 182 டேஸ் கண்டிஷனும் செக் பண்ண முடியாது, 60 டேஸ் கண்டிஷனும் செக் பண்ண முடியாது, 120 டேஸ் கண்டிஷனும் செக் பண்ண முடியாது, மாடிஃபைடும் அப்ளை ஆகாது. அப்போ இங்கே இருக்க ஒரே ஆப்ஷன் அவங்க வந்து டீம்டு டு பி ரெசிடென்ட்டான்னு மட்டும்தான் பார்க்க முடியும். அப்போ டீம்டு டு பி ரெசிடென்ட்டுக்கு நமக்கு என்ன கண்டிஷன்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். இப்போ அந்த கண்டிஷனே இவங்க லாக்ஸ் பண்ணி இருக்காங்க. அப்போ இவங்க கண்டிப்பாக யார் தான்? நான் ரெசிடென்ட் தான். கிளியரா? ஓகே. அடுத்து ரெண்டாவது கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் சிட்டிசனா? எஸ். சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியா, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின்? எஸ். டோட்டல் இன்கம் கிரேட்டர் தென் 15 lakhs-ஆ? நோ. taxability in other country? நோ. 30, 380 satisfied. இது எல்லாமே சேம் தான். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் கண்டிஷன் 30 டேஸ் இருக்கா? அப்போ நம்ம இங்கே வந்து எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகல? 182 சாட்டிஸ்ஃபை ஆகல, 120 சாட்டிஸ்ஃபை ஆகல, 60யும் சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ அப்போ அடுத்த கண்டிஷன் நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் என்ன? டீம்டு டு பி ரெசிடென்ட் தான் பார்க்க முடியும். டீம்டு டு பி ரெசிடென்ட்டாக இருந்தால் நமக்கு என்ன கண்டிஷன்? ரெசிடென்ட்டாக இருக்கணும், இந்தியனாக இருக்கணும். அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. பட் இன்னொரு கண்டிஷன் என்ன? டோட்டல் இன்கம் எக்ஸீடிங் 15 lakhs. அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்களா? ஃபுல்ஃபில் பண்ணல. அப்போ இவங்க நான் ரெசிடென்ட். அப்போட தேங்காய். அடுத்து சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியா, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜினா? எஸ். டோட்டல் இன்கம் எக்ஸீடிங் 15 lakhs-ஆ? எஸ். taxability in other country? நோ. 30, 380 அதே தான், இதுவும் எஸ் தான். அப்போ இங்கே வந்து அவங்க என்ன ஃபுல்ஃபில் பண்ணலை? 182 இல்லை, 60 இல்லை, 120 இல்லை. அப்போ நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷனு 618 மட்டும் தான் செக் பண்ண முடியும். 618 என்ன கண்டிஷனு? இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. அடுத்து டோட்டல் இன்கம் மோர் தென் 15 lakhs, அதையும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. taxability in other country? இல்லை, அதையும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. அப்போ செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1A-ஓட கண்டிஷனாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கா. ஸோ ஹி இஸ் அ ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். கரெக்டா? ரெசிடென்ட் அதாவது 618 வந்துட்டாலே 618 வந்தாலும் சரி, 61 clause 2 மாடிஃபைடு கண்டிஷனில் வந்தாலும் சரி, நம்ம அந்த ஈவன் இஃப் தே ஃபுல்ஃபில் த அடிஷ்னல் கண்டிஷன், ஈவன் இஃப் தே ஃபுல்ஃபில் த அடிஷ்னல் கண்டிஷன், அவங்க கண்டிப்பாக யாருன்னா ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் தான். ஓகேவா? இங்கே 618 கவர் ஆகிறதுனால நம்ம கண்டிப்பாக என்னதான் எடுத்தாகணும்? ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் தான். அடுத்து நாலாவது கேஸ் பாருங்க. சிட்டிசன்ஷிப் இந்தியா, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜினா? எஸ். டோட்டல் இன்கம் எக்ஸீடிங் 15 lakhs-ஆ? எஸ். taxability in other country? எஸ். 30, 380 எல்லாம் அப்படியே இருக்கு. அப்போ இவங்க வந்து எதுக்கான கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணலை? டீம்டு டு பி ரெசிடென்ட்டுக்கான கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணலை. ஏன்னா இங்கே வந்து 182, 60, 120 ஃபுல்ஃபில் பண்ணலைனாலே ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் நமக்கு எதுனா 618 தான் இருக்கு. ஓகேவா? 618 இருக்கணும் அப்படின்னா நமக்கு 4 கண்டிஷன். சிட்டிசனாக இருக்கணும், டோட்டல் இன்கம் கிரேட்டர் தென் 15 lakhs இருக்கணும், taxability in other country இருக்கக்கூடாது. இங்கே taxability in other country இருக்கு, அதனால அவர் நான் ரெசிடென்ட். கிளியரா? ஓகே. அடுத்தது வந்து சிட்டிசன்ஷிப் கேஸ் 5. சிட்டிசன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் சிட்டிசன், பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜினா? எஸ். டோட்டல் இன்கம் எக்ஸீட் ஆயிருக்கா? எஸ். taxability in other country? நோ. இங்கே வந்து அவரோட நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஸ்டே வந்து 138. நம்ம இங்கே வரலன்னா தான் அங்கே போகணும். இங்கே வந்து அவர் என்ன கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறாரு? 120 டேஸ் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. ஓகேவா? அவர் யார்? பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜினுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? 182 டேஸ். செகண்ட் கண்டிஷன் வந்து மாடிஃபைடு கண்டிஷன் தான் அடாப்ட் பண்ணணும். மாடிஃபைடு கண்டிஷன் என்ன? 120 days plus 365 days. So he is fulfilling only the modified condition. Modified condition fulfill பண்ணனாங்கன்னா obviously they are resident but not ordinary resident. Clear? அன்பரசி ஓகேவா? அடுத்து இங்க வந்து 185 days வந்துச்சு. அப்போ 185 days அப்படின்னு வரும்போது எனக்கு வந்து பேசிக் கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ஃபுல்ஃபில் பண்ணிடுறாங்க. அப்போ நான் எங்கே போக வேண்டாம்? மாடிஃபைடு கண்டிஷன் வர வேண்டாம். அப்போ ப்ரீவியஸ் இயரில் 182 days இருந்திருக்காங்க, அது இல்லாமல் அடிஷ்னல் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டினரி ரெசிடென்ட். அடுத்து கேஸ் 7.
இது வந்து இந்தியன் சிட்டிசன். பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் எஸ். டோட்டல் இன்கம் வந்து 15 லட்சத்துக்கு எக்ஸீட் ஆகல. டாக்ஸபிலிட்டி இன் அதர் கண்ட்ரி இல்ல. ப்ரீவியஸ் இயர்ல 85 டேஸ் தான் இருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜினா இவங்க வந்து எந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணல? 120யும் ஃபுல்ஃபில் பண்ணல, 182வும் ஃபுல்ஃபில் பண்ணல. அப்போ 60 டேஸ் தான் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின். பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின்னா கண்டிப்பாக நம்ம எதுவும் அப்ளை பண்ணியிருக்கணும், மாடிஃபைடு கண்டிஷன் தான் அப்ளை பண்ணியிருக்கணும். இங்கே மாடிஃபைடு கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்களா இல்லையா? இல்லை. ஸோ ஹீஸ் அ நான் ரெசிடென்ட். ஓகே. அடுத்தது ஃபாரின் சிட்டிசன். சிட்டிசன்ஷிப் வந்து ஃபாரின். பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜினா நோ. இதுவும் நோ, இதுக்கும் நோ. 85 380 எஸ். ஸோ இங்கே வந்து என்ன? பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் இல்லை, ஃபாரின் சிட்டிசன் இந்தியன் சிட்டிசனும் இல்லை, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜினும் இல்லை. அப்படின்னா தான் நான் பேசிக் கண்டிஷனில் 60 டேஸ் கண்டிஷனாக போட முடியும். பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜினாவோ அல்லது இந்தியன் சிட்டிசனாவோ இருக்கும்போது நான் ரெண்டாவது கண்டிஷனுக்கு பதிலாக எது போடணும்? 120 டேஸ் போடணும். அதே பர்சன் லீவிங் இந்தியா, இந்தியன் சிட்டிசன் லீவிங் இந்தியா ஃபார் த பர்பஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அவுட் சைட் இந்தியானா நான் எது போடணும்? 182 டேஸ் தான் போட முடியும். கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, இப்போதான் புரிஞ்சுருக்கு. ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம்? ஃபாரின் சிட்டிசன் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜினும் இல்லை. அப்போ அதற்கு எது வராது? மாடிஃபைடு கண்டிஷன் வராது. ஸோ பேசிக் கண்டிஷனில் ரெண்டாவது கண்டிஷன் 60 டேஸ் + 365 அப்ளை பண்ணலாம். அதையும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. அடிஷ்னல் கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. ஸோ ஹீ இஸ் அ ஆர்டினரி ரெசிடென்ட். கிளியரா? ஓகே. அடுத்து உங்கள் புக்கில் இல்லஸ்ட்ரேஷன் 6. இனி நம்ம தூக்கத்தில் தட்டி கேட்கலாம்னு சொல்லுவோம். ஏமா? ஓகே. இல்லஸ்ட்ரேஷன் 6 ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியான டாபிக் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதில் பெருசாக இன்டர்பிரேட் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஆனால் மாட்டிக்குவோம். புரிஞ்சுதா? ஓகே. ஏன்னா வந்து நம்ம ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ரெசிடெண்டா நான் ரெசிடெண்டா ஆர்டினரியான்னு கால்குலேட் பண்ணாமல் டோட்டல் இன்கம் வந்து கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ 6th illustration பார்த்தீங்கன்னா மிஸ்டர் எக்ஸ் ஏஜ் 19 years லெஃப்ட் இந்தியா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். லெஃப்ட் இந்தியா ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னாலே அவங்க ஆல்ரெடி இந்தியன் சிட்டிசன் அர்த்தம். அப்போ என்னைக்கு லெஃப்ட் ஆகுறாங்க அப்படின்னா May 31, 2024 அன்னைக்கு லெஃப்ட் ஆகுறாங்க. எப்போ லெஃப்ட் ஆகுறாங்க? May 31, 2024 அன்னைக்கு. Determine his residential status for the previous year 24-25 if he left India for the employment purpose or he left India on the world tour. World tourக்கு போயிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து 182 டேஸ் கண்டிஷனும் ஃபுல்ஃபில் பண்ணலாம், 60 டேஸ் கண்டிஷனும் பார்க்கலாம். ஏன்னா ரெண்டாவது கண்டிஷனில் இது மட்டும்தான் நம்ம மாற்றணும். ரெண்டாவது கண்டிஷனில் 182 டேஸுக்கு பதிலாக 60 டேஸ் அப்படிங்கிறத நம்ம எப்போ மட்டும்தான் கொண்டு வருவோம்? only for person leaving India for the purpose of employment outside India அப்படின்னு வரும்போது 60 டேஸுக்கு பதிலாக நம்ம என்ன போய்க்கலாம்? 180 டேஸ் போகணும். இன்னொன்று அவங்க இங்கே டோட்டல் இன்கம் பற்றியெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. அதனால நம்ம இங்கே என்ன அப்ளை பண்ண முடியாது? மாடிஃபைடு கண்டிஷன் அப்ளை பண்ண முடியாது. ஸோ யூ ஹேவ் ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன், ஒன்று பேசிக் கண்டிஷன் தான் போடணும். அப்போ இவங்க வந்து இந்தியா விட்டு எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக போயிருக்காங்கன்னா கண்டிப்பாக 182 டேஸ் இருந்திருக்கணும். பட் இவங்க என்னைக்கு போயிருக்காங்க? May 31, 2024 இந்தியா விட்டு போயாச்சு. அப்போ ஏப்ரலில் 30 நாள் இருந்திருக்காங்க, மே மாதத்தில் 31 நாள் இருந்திருக்காங்க, 61 டேஸ் தான் இருந்திருக்காங்க. கரெக்டா? ப்ரீவியஸ் இயரில் 61 டேஸ் தான் இருந்திருக்காங்க. பர்சன் லீவிங் இந்தியா ஃபார் த பர்பஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்னா கண்டிப்பாக 182 டேஸ் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். இவங்க ஃபுல்ஃபில் பண்ணலை, அதனால நான் ரெசிடென்ட். ஒருவேளை அவங்க வேர்ல்டு டூர் போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, லெஃப்ட் இந்தியா ஃபார் த பர்பஸ் ஆஃப் வேர்ல்டு டூர் அப்படின்னா he can satisfy either of the basic condition. அப்போ 60 டேஸ் + 365 டேஸ் அப்படிங்கிற கண்டிஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா விட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதுனால இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக இந்தியாவில் தான் இருந்திருப்பாங்க. அப்போ ஆப்வியஸ்லி 365 டேஸ் வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாங்க. அப்போ இங்கே நம்ம மாடிஃபைடு கண்டிஷனை அப்ளை பண்ணுமா, 60 டேஸ் கண்டிஷனை அப்ளை பண்ணுமா அப்படின்னு வரும்போது நீங்கள் மாடிஃபைடு கண்டிஷன் அப்ளை பண்ணணும்னா அவங்க டோட்டல் இன்கம் டீட்டெயில்ஸு கொடுத்துருக்கணும். இங்கே அவங்க டோட்டல் இன்கம் டீட்டெயில்ஸு கொடுக்கலை. அதனால நம்ம வந்து வேர்ல்டு டூருக்கு போயிருக்காங்க அப்படிங்கும்போது இங்கே இருக்கிறவங்க தான்
ஸோ நார்மலி இதே ஆர் த இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கிற கண்டிஷன் தான். பட் அந்த டோட்டல் இன்கம் டீடைல்ஸ் எல்லாம் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 60 + 365 days கண்டிஷன் ஃபுல்ஃபில் பார்த்துருக்கோம். அடுத்து 7th illustration. X came to India for the first time on July 24, 2020. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வந்ததே எப்போ வந்திருக்காருங்க? ஜூலை 24, 2020 வந்திருக்காரு. அப்பதான் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு. அதுலேருந்து இந்தியாவில் எப்போ வரைக்கும் இருந்திருக்காரு அப்படின்னா டிசம்பர் 25, 2021 வரைக்கும் இருந்திருக்காரு. இந்த டேஸ் மட்டும் இருந்துட்டு மறுபடியும் போயிட்டார். போனார் மறுபடியும் எப்போ வராரு அப்படின்னா ஆகஸ்ட் 5, 2024 வர்றாரு. ஆகஸ்ட் 5, 2024 வர்றாரு. வந்துட்டு எப்போ வரைக்கும் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 25, 2024 வரைக்கும் இருக்காரு. Determining his residential status for the previous year 24-25, assuming he is a foreign citizen or he is a Indian citizen. அப்போ இங்க ஆகஸ்ட் 5, 2024 நிக்கறாரா? நம்ம வந்து previous year 24-25 பார்க்கணும்னா first April 24 ல இருந்து 31st March 25 வரைக்கும் எத்தனை நாள் இருந்திருக்காருன்னு பார்க்கணும். அப்ப ஆகஸ்ட் 5ஆம் தேதி வந்திருக்காரு. ஆகஸ்ட்ல எத்தனை நாள்? 31 நாளா? 4 நாள் இல்லையா? 4 நாள் இல்லைன்னா எத்தனை நாள் இருந்திருக்காரு? ஆகஸ்ட் 5 தானே வந்திருக்காரு. ஆகஸ்ட் 5 னா 27 days இருந்திருக்காரா? அடுத்து செப்டம்பர்ல 30 days, அக்டோபர்ல 30, நவம்பர் 25, ஏன்னா நவம்பர் 25 வரைக்கும் இருக்காரு. அப்ப மொத்தம் எத்தனை நாள் இருந்திருக்காரு? 113 days இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி இங்க எப்ப இருந்திருக்காருன்னா 2021 இருந்திருக்காரு, 21-22 இருந்திருக்காரு. 2021 ஜூலைல இருந்து ஃபுல்லாவே இந்தியால தான் இருந்திருக்காரு. அப்ப ஜூலைல எத்தனை நாள்? 31 days-ஆ? 31 days-னா எப்ப வந்திருக்காரு? 24 அன்னைக்கு வந்திருக்காரு. அப்ப 31ல 23 போச்சுன்னா 8 days. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 31, நவம்பர் 30, டிசம்பர் 31, ஜனவரி 31, பிப்ரவரி 28, மார்ச். அப்ப மொத்தம் எத்தனை நாள் இருந்திருக்காருங்க? கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 251 days. அப்ப 21-22 எப்ப வரைக்கும் இருந்திருக்காரு? டிசம்பர் 25 வரைக்கும் இருந்திருக்காரு. அப்ப மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். எத்தனை நாள் இருந்திருக்காரு? 269 days. இந்தியன் சிட்டிசன்னா நீங்க என்ன பண்ணணும்? பேசிக் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணுமா? அவர் இந்தியா விட்டு போயிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பர்பஸ்க்காக போயிருக்காரு? அவர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு, இந்தியா விட்டு போகல, இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஸோ he is a person who is coming to India for the purpose of employment. ஓகேவா? person leaving India for the purpose of employmentனா தான் எக்ஸப்ஷன்லாம். coming to Indiaவுக்கு எக்ஸப்ஷன்லாம் கிடையாது. அப்போ நார்மலாக நீங்கள் வந்து அந்த 182 days அல்லது 60 days கண்டிஷனை எது வேணாலும் ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ இங்கேருந்து என்ன வருது? ப்ரீவியஸ் இயரில் 60 days இருந்திருக்காங்களா? ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்கிற 4 yearsல 365 days கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரா? ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரா? பண்ணலையா? பண்ணியிருக்காரு. ஸோ ஹி இஸ் அ ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் இன் இந்தியா. ஏன் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்? ஏன் அடிஷனல் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணல? ஏன்னா ப்ரீவியஸ் 2 years 2 வருஷத்துல ஒரு ரெசிடென்ட்டா தானே இருந்திருக்காரு. இங்க 251 days இருக்காரு, இங்க 269 days இருந்திருக்காருன்னா 182 days கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு தானே. ஸோ ஹி இஸ் அ ரெசிடென்ட்
ஃபார் 2 அவுட் ஆஃப் 10 இயர்ஸ் தானே, அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். பட் 7 இயர்ஸ்ல 730 டேஸ் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணல. அதனால ஹி இஸ் அ ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். அது ஒரு ஃபாரின் சிட்டிசனாக இருந்தாலும் அதே கண்டிஷன் தான். பர்சன் கம்மிங் டு இந்தியா அப்படின்னு வரும்போது நம்ம வந்து இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலும் ஃபாரின் சிட்டிசனாக இருந்தாலும் வேறு எந்த கண்டிஷனும் நம்ம எக்ஸப்ஷன் இல்லை. ஏன்னா இந்தியன் சிட்டிசன் வரும்போது லீவிங் இந்தியா ஃபார் த பர்பஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அவுட் சைடு இந்தியா அப்படின்றது மட்டும்தான். மாடிஃபைடு கண்டிஷன் அப்ளை பண்ணணும்னா டோட்டல் இன்கம் எக்ஸீடிங் 15 lakhs இருந்திருக்கணும். இங்கே வந்து அந்த கண்டிஷன் கொடுக்கல. அதனால நம்ம வந்து 60 days கண்டிஷன் பார்த்தோம். கிளியரா? அடுத்து illustration 8. Ex-year foreign citizen resides in India during the previous year 24-25 for 83 days. Determine his residential status for the previous year 24-25, assuming a stay in India during the last few previous years are as follows. அவங்க 2009-10 இருந்தே என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஸ்டே கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வந்து என்ன மட்டும் பார்த்தா போதும், ப்ரீவியஸ் இயர் பார்க்கணும், ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்க 4 வருஷம் தனியாக பார்க்கணும், ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்கிற 7 வருஷம் பார்க்கணும், ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்கிற 10 வருஷம் பார்க்கணும். ஓகேவா? இங்கே வந்து ப்ரீவியஸ் இயரில் எத்தனை நாள் இருந்திருக்காருங்க? 24-25ல ப்ரீவியஸ் இயர் 24-25ல எத்தனை நாள் இருந்திருக்காரு? 83 days. ஃபாரின் சிட்டிசன். அதனால் நம்ம எந்த கண்டிஷன் செக் பண்ணிக்கலாம்? 60 + 3 65 பார்க்கலாம். அப்போ 60 days கண்டிஷனை அவர் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 23-24ல வந்து 67 days இருந்திருக்காரு, 22-23ல 15 days இருந்திருக்காரு, 21-22ல 175 days இருந்திருக்காரு, 20-21ல 121 days இருந்திருக்காரு. ஆட் பண்ணா எத்தனை நாள் வருதுங்க? 420. ஒண்ணா 420 378. 121, 178, 1567. நல்ல கேல்குலேட் பண்ணி வச்சுக்கோ. அப்ப 378 days கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணிருக்காரா? பேசிக் கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆயிருக்கா? ப்ரீவியஸ் இயர்ல எத்தனை நாள்? 60 days. ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்க 4 வருஷத்துக்கு எவ்வளோ நாள்? 360 daysக்கு மேலே இருந்திருக்காரு. ஸோ ஹி இஸ் அ ரெசிடென்ட். ஆர்டினரியா நாட் ஆர்டினரியா பார்க்கணும். ஆர்டினரியா நாட் ஆர்டினரியான்னு பார்க்கறதுக்கு 23-24ல எத்தனை நாள் இருந்திருக்காரு? 67 days இருந்திருக்காரா? அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க 4 வருஷத்துல 365 days ஃபுல்ஃபில் பண்ணுவார் தானே? 23-24ல 67 days இருந்திருக்காரு. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க 4 ப்ரீவியஸ் இயர் எடுத்துட்டீங்க அப்படின்னா எது வருதுங்க? 15, 175, 121. ஆட் பண்ண எவ்வளோ இருக்கு? 15, 175, 121, 1920ல 110 நாள் இருந்திருக்காரு. 310 days வருது. அப்போ அந்த இயரில் அந்த ரெசிடென்ட் கண்டிஷனாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. கரெக்டா? அதுக்கு அடுத்து என்ன பார்க்கணும்? நம்ம 2 வருஷம் பார்க்கணும். அப்போ 21-22ல ரெசிடென்ட் கண்டிஷனாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. எப்படி 21-22ல ரெசிடென்ட் கண்டிஷன் 175 days இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி இருக்க 2 இயர்ஸில் அவர் 365 daysக்கு மேலே தான் இருந்திருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி அந்த 2 years அவுட் ஆஃப் 10 years கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸில் 730 days கண்டிஷனாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க 7 days ஆட் பண்ணிங்கன்னா 1090 days இருந்திருக்காரு. ஸோ ஹி இஸ் ஃபுல்ஃபில்லிங் ஆல் த கண்டிஷன் ஆஸ் ஹி இஸ் அ ஃபாரின் சிட்டிசன். எக்ஸப்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ 182 days கண்டிஷனாக அவர் ஃபுல்ஃபில் பண்ணலை. ஸோ ப்ரீவியஸ் இயரில் 60 days கண்டிஷனாக அவர் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்க 4 வருஷத்தில் 365 days கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. ஸோ ஹி இஸ் அ ரெசிடென்ட்னு எடுத்துக்கலாம். ஆர்டினரியா நாட் ஆர்டினரியா 2 years அவுட் ஆஃப் 10 years ரெசிடென்ட்டாகவும் இருந்திருக்காரு. 7 years அவுட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர்ஸில் 730 days இருந்திருக்காரு. ஸோ ஹி இஸ் ஃபுல்ஃபில்லிங் ஆல் த கண்டிஷன். ஸோ ஹி இஸ் அ ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட். அவ்வளோதான், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் முடிஞ்சது. அடுத்து வந்து இன்சிடென்ஸ் ஆஃப் டேக்ஸ் செக்ஷன் 5. செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1, செக்ஷன் 6 சப்செக்ஷன் 6 தான் முடிச்சிருக்கோம். மற்றபடி இதில் வந்து இண்டிவிஜுவலோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் மட்டும் பார்த்துருக்கோம். அது இல்லாமல் ஹெச்எஃப்ஓடு பார்க்கணும், ஃபேர்மு, ஏஓபி, பிஓஐ, அதர் பர்சனு, கம்பெனி பார்க்கணும். அது பார்த்துக்கலாம்.
அதுக்கு முன்னாடி இன்சிடென்ஸ் ஆஃப் டேக்ஸ் செக்ஷன் 5. இன்சிடென்ஸ் அப்படின்னா எந்தெந்த இன்கம் யார் யாருக்கு டேக்ஸ் வரும். இன்சிடென்ஸ் ஆஃப் டேக்ஸ் செக்ஷன் 5. செக்ஷன் 4 சார்ஜபிலிட்டி செக்ஷன். இதில் எந்தெந்த இன்கம் யார் யாருக்கு டேக்ஸபிள் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்கம் ரிசீவ்டு இன் இந்தியானா என்ன, இன்கம் அக்ரூட் இன் இந்தியானா என்ன, இன்கம் டீம்டு டு பி அக்ரூட் இன் இந்தியா அது பார்த்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் ரிசீவ்டு இன் இந்தியா. ஆக்சுவலாக இன்சிடென்ஸ் ஆஃப் டேக்ஸுங்கிறது என்னன்னா இன்கம் அக்ரூட் இன் இந்தியா டேக்ஸபிளா இல்லையா, இன்கம் ரிசீவ்டு இன் இந்தியா டேக்ஸபிளா இல்லையா. சம்டைம்ஸ் இன்கம் அக்ரூடு அன்ரிசீவ்டு இன் இந்தியாவாக இருக்கும், இன்கம் அக்ரூட் இன் இந்தியா ரிசீவ்டு அவுட் சைட் இந்தியாவாக இருக்கலாம், இன்கம் அக்ரூட் அவுட் சைட் இந்தியா ரிசீவ்டு இன் இந்தியா இருக்கலாம், இன்கம் அக்ரூட் அன்ரிசீவ்டு அவுட் சைட் இந்தியாவாக இருக்கலாம், இன்கம் ஃப்ரம் அ பிஸ்னஸ் செட்டப் இன் இந்தியா, இன்கம் ஃப்ரம் அ பிஸ்னஸ் செட்டப் அவுட் சைட் இந்தியா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. இந்தந்த இன்கம் யார் யாருக்கு டேக்ஸபிள் அப்படின்னு. ஸோ இதில் என்னென்னா ஃபர்ஸ்ட் இன்கம் ரிசீவ்டு இன் இந்தியானா என்ன. இன்கம் ரிசீவ்டு இன் இந்தியா அப்படின்னு வரும்போது இட் இஸ் டேக்ஸபிள் டு ஆல் த பர்சன்ஸ் irrespective of their residential status. Irrespective of their residential status, income received in India is taxable in all cases, irrespective of residential status of the assessee. Therefore, it is significant to know the meaning of income received in India. Income received வேற, remitted வேற. ஓகேவா? இப்போ எனக்கு ஒருத்தர் சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னா நான் சேலரி வாங்குறேன்னா தட் இஸ் ரிசீவ்டு. வாங்கின சேலரியை கொண்டு போய் நான் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா தட் இஸ் ரெமிட்டன்ஸ். இட் இஸ் taxable when it is received but not when it is remitted. It is taxable when it is received, not when it is remitted. அதனால there is a difference between remittance and receipt. ஓகேங்களா? ஸோ the receipt is different from remittance. Receiptங்கிறது first occasion, remittanceங்கிறது subsequent occasion. ஸோ நம்ம வந்து டேக்ஸபிலிட்டி எப்போ மட்டும்தான் பார்க்கணும், ரெசிப்ட் அப்போ மட்டும்தான் பார்க்கணும். ரிசீவ்டு இன் இந்தியா அப்படின்னு வரும்போது நான் என்னோட கையில் அந்த பணத்தை வாங்கியிருந்தாலும் ஓகே, இல்லை என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட் ரிசீவ் ஆகியிருந்தாலும் சரி, அதை வந்து ரிசீவ்டு இன் இந்தியா அப்படின்ற ஒரு பர்ஸ்பெக்டிவ் தான் எடுக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எ பர்சன் ஹூ இஸ் அ நான் ரெசிடென்ட் ரிசீவ்டு டிவிடெண்ட் ஃப்ரம் அன் இட்டாலியன் கம்பெனி இன் ஜப்பான். அப்போ எங்கே ரிசீவ் பண்ணியிருக்காரு, அவுட் சைடு இந்தியா ரிசீவ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய அவரோட அக்கௌண்ட்டுக்கு ரெமிட்டன்ஸ் பண்ணுறாரு. ஸோ திஸ் இஸ் ரெமிட்டன்ஸ். ரெமிட்டன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, ஆக்சுவல் ரெசிப்டை தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் எனி அமௌண்ட் ஆஃப் ரெசிப்ட் விச் இஸ் இன் இந்தியா, எய்தர் இன் ஹேண்டாக இருக்கலாம் ஆர் இன் அக்கௌண்ட்டை விச் யூ ஆர் மெயின்டைனிங் இன் இந்தியாவாக இருக்கலாம். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை இன்கம் ரிசீவ்டு இன் இந்தியா அப்படின்னு எடுத்துக்க முடியும். அப்போ சேலரி அக்ரூடு டு எ நான் ரெசிடென்ட் சீஃபாரர்னு வச்சுக்கோங்க. சீஃபாரர்னா யாரு, கப்பலில் வேலை பார்க்குற எல்லாரையுமே சீஃபாரர் அப்படின்னு தான் சொல்லுவோம். சீஃபாரர் அப்படின்னா செயிலரு, நேவிகேட்டரு, மரைனரு, யார் வேணாலும் சொல்லலாம். சேலரி அக்ரூடு டு எ நான் ரெசிடென்ட் சீஃபாரர் ஃபார் சர்வீசஸ் ரெண்டர்ட் அவுட் சைடு இந்தியா. வெளியில் தான் அவர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கார், அவரும் நான் ரெசிடென்ட்டு. He is receiving on a foreign going ship. பட் இந்தியாவில் அவர் வந்து ஒரு என்ஆர்இ அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. என்ஆர்இ அக்கௌண்ட்னா என்ன, நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் ருப்பி அக்கௌண்ட். நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் ருப்பி அக்கௌண்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த என்ஆர்இ அக்கௌண்ட்டில் வரக்கூடிய அமௌண்ட் இருக்கு இல்லையா, தட் ஹேஸ் டு பி டேக்கன் ஒன்லி ஆஸ் ரெமிட்டன்ஸ். தட் இஸ் நாட் அ ரெசிப்ட். தட் இஸ் நாட் அ ரெசிப்ட். ஆக்சுவலாக அவர் யார், நான் ரெசிடென்ட். எதில் ஒர்க் பண்ணுறாரு, ஃபாரின் கோயிங் ஷிப்பில் ஒர்க் பண்ணுறாரு ஃபார் சர்வீசஸ் ரெண்டர்டு அவுட் சைடு இந்தியா. பட் அக்கௌண்ட் எங்கே இருக்குது, இந்தியாவில் இருக்குது. நார்மல் அக்கௌண்ட்டாக இருந்தால் ரிசீவ்டு இன் இந்தியான்னு எடுத்துக்கலாம். பட் இங்கே இருக்கக்கூடிய என்ஆர்இ அக்கௌண்ட், நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் ருப்பி அக்கௌண்ட்டில் அவர் ரிசீவ் பண்ணுறாரு. ஸோ ஒன்லி பிகாஸ் ஆஃப் தட் ரெமிட்டன்ஸ் we could not consider that it is received in India. புரிஞ்சுதா? அடுத்து ரெண்டாவது பாயிண்ட், இன்கம் deemed to be received in India. ரிசீவ்டுனா கையில் ரிசீவ் பண்ணியிருக்கோம். deemed to be received, நான் பேங்க்கில் ஒரு அமௌண்ட் வந்து டெபாசிட் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. போட்டிருக்க டெபாசிட்டுக்கு வந்து என்ன ஆகுது, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு அக்யூமுலேட் ஆகுது. இன்ட்ரெஸ்ட் அக்யூமுலேட் ஆகிறத
ரிசீவ்டுன்னு எடுத்துக்கோமா, டீம்டு டு பி ரிசீவ்டுன்னு எடுத்துக்கோமான்னா அந்த இன்ட்ரெஸ்ட் அக்யூமுலேட் ஆகிறது பேங்க்ல இருக்க என்னோட அக்கௌண்ட்ல தான் அக்யூமுலேட் ஆகுது. ஸோ தட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் ரெசிப்ட். அது டீம்டு டு பி ரிசீவ்டுன்றது கிடையாது. அப்போ டீம்டு டு பி ரிசீவ்டுங்கிறது எதை சொல்கிறாங்கன்னா, முக்கியமாக டீம்டு டு பி ரிசீவ்டில் நம்ம சொல்கிறது ஆனுவல் அக்ரெஷன் சொல்லுவோம், ட்ரான்ஸ்ஃபர் பேலன்ஸ் சொல்லுவோம். ஆனுவல் அக்ரெஷன், ட்ரான்ஸ்ஃபர் பேலன்ஸ் அல்லது ட்ரான்ஸ்ஃபர் பேலன்ஸ் இதெல்லாமே செக்ஷன் 7ல கொடுத்துருக்காங்க. டீம்டு டு பி ரிசீவ்ட் இன் இந்தியா அப்படிங்கிறது செக்ஷன் 7ல வருது. அதில் கிளாஸ் 1 வந்து ஆனுவல் அக்ரெஷன், கிளாஸ் 2 வந்து ட்ரான்ஸ்ஃபர்டு பேலன்ஸு, கிளாஸ் 3 வந்து கான்ட்ரிபியூஷன் டு நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் விச் இஸ் நோட்டிஃபைட் அண்டர் செக்ஷன் 80 CCD. கான்ட்ரிபியூஷன் டு பென்ஷன் ஸ்கீம், நார்மல் பென்ஷன் ஸ்கீம் இல்லை, பென்ஷன் ஸ்கீம் விச் இஸ் நோட்டிஃபைட் அண்டர் செக்ஷன் 80 CCD. அதுபடி அவங்க பண்ணக்கூடிய கான்ட்ரிபியூஷனை TDS tax deducted at source as per section 198 as well as undisclosed income. Undisclosed income நம்ம deemed to be received in India தான் எடுத்துக்கிறோம். ஸோ deemed to be received in Indiaவில் எத்தனை கேட்டகரி வருதுங்க? 5 categories. annual accretion, transfer balance, அப்புறம் contribution to pension scheme under section 80 CCD, TDS, income from undisclosed sources. இதில் இந்த ஆனுவல் அக்ரெஷன் ட்ரான்ஸ்ஃபர் பேலன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ ப்ராவிடன்ட் ஃபண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அது 4 டைப் இருக்கு. நம்ம இங்கே பார்க்கறத 2 பார்த்துக்கலாம். ஒன்று RPF ரெகக்னைஸ்டு ப்ராவிடன்ட் ஃபண்டு, இன்னொன்று அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடன்ட் ஃபண்டு. இப்போ இந்த ரெகக்னைஸ்டு ப்ராவிடன்ட் ஃபண்டுன்னு வரும்போது எனி ப்ராவிடன்ட் ஃபண்டு அதில் எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் அண்ட் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் இருக்கும் எக்ஸப்ட் பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்டு. ஏன்னா பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்டில் நம்ம கான்ட்ரிபியூஷன் மட்டும்தான், எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் அது வராது. ஸோ அப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, யார் கான்ட்ரிபியூஷன் இருக்கு, எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் இன் எக்ஸஸ் ஆஃப் 12% ஆஃப் salary as well as interest credited in excess of 9.5%. Interest credited to the recognized provident fund in excess of 9.5%. Employers contribution in excess of 12%. அதோட அக்யூமுலேஷன் தான் என்ன சொல்றாங்க, ஆனுவல் அக்ரெஷன் அப்படின்னு சொல்றாங்க. So annual accretion comes when it is recognized provident fund. Annual accretion comes when it is recognized provident fund. அதே வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் பேலன்ஸ் எங்க வரும்னா, இந்த அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சர்டைன் டைம் பீரியடுக்கு அப்புறம் ரெகக்னைஸ்டு ப்ராவிடன்ட் ஃபண்டுக்கு மாற்றும் போது இங்க இருக்கக்கூடிய, அதாவது அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் இன் எக்ஸஸ் ஆஃப் 12% ஆஃப் சேலரி அண்ட் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் இன் எக்ஸஸ் ஆஃப் 9.5% ஆஃப் சேலரி, அதை தான் என்னன்னு சொல்றோம்னா ட்ரான்ஸ்ஃபர் பேலன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆனுவல் அக்ரெஷன்ங்கிறது டைரக்டாக RPFல வர்றது. ட்ரான்ஸ்ஃபர் பேலன்ஸ் எப்போ வரும் அப்படின்னா, த சேம் கிரைட்டீரியா பட் வென் இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடன்ட் ஃபண்ட் டு ரெகக்னைஸ்டு ப்ராவிடன்ட் ஃபண்ட். அதனால தான் அதை வந்து என்னன்னு சொல்றோம்னா ட்ரான்ஸ்ஃபர் பேலன்ஸ் அப்படின்னு சொல்றோம். கிளியரா? ஸோ தீஸ் 5 ஆர் கன்சிடர்ட் ஆஸ் income deemed to be received in India. ஓகேவா? அடுத்து வர்றது அடுத்து சொல்லமா, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஆனுவல் அக்ரெஷன், ட்ரான்ஸ்ஃபர் பேலன்ஸு, அது 2ல. ஸோ இது எல்லாமே எதில் வருதுங்க, செக்ஷன் 7ல இன்கம் டீம்டு டு பி ரிசீவ்டு இன் இந்தியா. செக்ஷன் 7ல கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3. அடுத்து income deemed to accrue or arise in India. Income deemed to accrue or arise in India, section 9. Income deemed to accrue or arise in India, section 9. அதில் மொத்தம் 8 கிளாஸ். செக்ஷன் 9 சப்செக்ஷன் 1ல 8 கிளாஸ் வரைக்கும் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் செக்ஷன் 9 சப்செக்ஷன் 1 கிளாஸ் 1. அதில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, for any income if there is any connection in India. For any income if there is any connection from India. அதுல 3 சொல்றாங்க. ஒண்ணா பிசினஸ் கனெக்ஷன். பிசினஸ் கனெக்ஷனா இருக்கலாம், இல்ல ப்ராப்பர்ட்டியோ அசட்டோ இந்தியால இருந்து அதுல இருந்து இன்கம் வரலாம். Income from property or source. Income from property or any source.
அதே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆர் ரெவென்யூ சோர்ஸ். இது மூணுமே இன்கம் ஃப்ரம் கனெக்ஷன் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். செக்ஷன் 9 சப்செக்ஷன் 1 கிளாஸ் 1. இதில் பிஸ்னஸ் கனெக்ஷன் அப்படின்னு வரும்போது ஏதோ ஒரு வகையில் அதில் நிறைய கண்டிஷன்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது. வி ஆர் நாட் கோயிங் டு இன்டெப்த் டு தட் பர்டிகுலர் டாபிக். ஸோ பிஸ்னஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் இங்கே இருக்க ப்ராடக்டில் இங்கே ஏதாவது ஒரு ப்ராசஸ் மட்டும் நடக்கலாம். அதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக லைசன் ஆஃபீஸ் மட்டும் வச்சுருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம பிஸ்னஸ் கனெக்ஷன் சொல்ல மாட்டோம். ஏதாவது ஒரு கான்ட்ராக்டை சைன் பண்ணுறாங்க, அக்ரிமெண்ட் ஏதாவது சைன் பண்ணுறாங்க, அந்த மாதிரி வரும்போது வி கன்சிடர் தட் ஆஸ் பிஸ்னஸ் கனெக்ஷன். பிஸ்னஸ் கனெக்ஷன்லேருந்து வரும்போது வி ஹாவ் டு கன்சிடர் தட் ஆஸ் இன்கம் டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா. மலேசியாவில் இருக்க ஒருத்தவங்களுக்கு திருச்சியில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அதோட ரெண்ட்டு அவங்களுக்கு ரெமிட் ஆகுது. ஓகேவா? ஸோ அது ரெமிட்டன்ஸ். ஆனால் என்னென்னா ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது? இந்தியாவில் இருக்குது. ஸோ சோர்ஸ் எங்கே ஜென்ரேட் ஆகுது? இந்தியாவில் ஜென்ரேட் ஆகுது. ஸோ ப்ராப்பர்ட்டி ஆர் அசட் ஆர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃப்ரம் அ சோர்ஸ் விச் இஸ் சிச்சுவேட்டட் இன் இந்தியா. அதை இன்கம் டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது நம்ம இங்கே சொன்னது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அ கேபிட்டல் அசட் சிச்சுவேட்டட் இன் இந்தியா. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அ அசட் ப்ராப்பர்ட்டி திருச்சியில் இருக்குது, அப்போ இந்தியாவில் இருக்குது. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்தியாவில் வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். பட் சம்டைம்ஸ் அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்து கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். கன்சிடரேஷன் அவங்க எங்கே வாங்குறாங்க, ஃபாரினில் வாங்கலாம், இந்தியாவில் வாங்கலாம், அக்ரிமெண்ட்டு இந்தியாவில் போட்டுருக்கலாம், அவுட் சைடு இந்தியா போட்டுருக்கலாம், அதெல்லாம் கன்சிடரே பண்ண வேண்டாம். ஒன்ஸ் த சோர்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டி இஸ் இன் இந்தியா, தென் இன்கம் ஃப்ரம் தட் பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி ஆர் சோர்ஸ் இஸ் ஆல்சோ ஹேவிங் பிஸ்னஸ் கனெக்ஷன் ஆஸ் வெல் அஸ் எனி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் தட் ப்ராப்பர்ட்டி ஆர் சோர்ஸ் அதுலேருந்து வர ப்ராஃபிட்டுமே நம்ம டீம்டு டு பி அக்ரூட் ஆர் அரைஸ் இன் இந்தியான்னு எடுத்துக்கிறோம். ஸோ செக்ஷன் 9 சப்செக்ஷன் 1 கிளாஸ் 1ல் என்ன சொல்கிறாங்கன்னா இன்கம் ஃப்ரம் கனெக்ஷன் இன் இந்தியா. அந்த கனெக்ஷன் 3 கேட்டகரியாக பிரிக்கிறோம். பிஸ்னஸ் கனெக்ஷனாக இருக்கலாம், இன்கம் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி ஆர் சோர்ஸ் இன் இந்தியாவாக இருக்கலாம், இன்கம் ஃப்ரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆர் சோர்ஸ் இன் இந்தியாவாக இருக்கலாம். இது செக்ஷன் 9 சப்செக்ஷன் 1 கிளாஸ் 1. விச் மீன்ஸ் இந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகிருந்ததுன்னா இன்கம் டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா. அடுத்து செக்ஷன் 9 சப்செக்ஷன் 1 கிளாஸ் 2. செக்ஷன் 9 சப்செக்ஷன் 1 கிளாஸ் 2. salaries earned in India. salaries earned in India அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறாரு, ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிறாரு. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவங்க பசங்கள்லாம் ஜெர்மனியில் இருக்காங்க, அங்கே போய் செட்டில் ஆகிட்டார். ஓகேவா? அங்கே போய் செட்டில் ஆனாலும் அவருக்கு பென்ஷன் போகுமா? பென்ஷன் எங்கே ரிசீவ் பண்ணுவார்? ஜெர்மனியில் ரிசீவ் பண்ணுவார். பட் எதுக்காக பென்ஷன் ரிசீவ் பண்ணுறாரு? ஃபார் த சர்வீசஸ் ரெண்டர்ட் இன் இந்தியா. இந்தியாவில் சர்வீசஸ் ரெண்டர் பண்ணி இப்போ ரிட்டையர் ஆகிட்டாரு, அங்கே போய் செட்டில் ஆகிட்டாரு. பட் பென்ஷன் எங்கே ரிசீவ் பண்ணுறாங்க? ஜெர்மனியில் தான் ரிசீவ் பண்ணுறாங்க. பட் வி ஹாவ் டு கன்சிடர் தட் ஆஸ் இன்கம் டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியான்னு எடுத்துக்கணும். ஏன்னா பிளேஸ் ஆஃப் ஆக்குபேஷன் இது இந்தியாவில். ஸோ சர்வீசஸ் ரெண்டர்ட் இன் இந்தியா ஷல் பி டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா. செக்ஷன் 9 சப்செக்ஷன் 1 கிளாஸ் 2. அடுத்து கிளாஸ் 3 என்ன சொல்கிறாங்கன்னா salary payable by government of India. கிளாஸ் 3ல என்ன? salary payable by government of India to Indian citizens for services rendered outside India. The salary payable by government of India to Indian citizens for services rendered outside India. செக்ஷன் 9 சப்செக்ஷன் 1 கிளாஸ் 3. ஓகேவா? அவன் சொல்கிறது இந்தியன் சிட்டிசன்னு சொல்லிட்டான். அவன் ரெசிடெண்ட்டாகவும் இருக்கலாம், நான் ரெசிடெண்ட்டாகவும் இருக்கலாம். பட் அமௌண்ட் ஆஃப் சேலரி யார் பே பண்ணுறாங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டு பே பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இட் இஸ் டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா. பட் அலவன்சஸ் ஆர் பர்குசைட்ஸ் ப்ரொவைடட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து எக்ஸம்டட் அண்டர் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 7. அது சப்செக்ஷன் சொல்ல மாட்டோம். கிளாஸ் செக்ஷன் 10 கிளாஸ் 7 படி பார்த்தீங்கன்னா அலவன்சஸ் ஆர் பர்குசைட்ஸ் பெய்டு பை கவர்மெண்ட் டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஹூ இஸ் பிளேஸ்ட் அப்ராட், அது எக்ஸாம்பிள். ஸோ கிளாஸ் 3 முடிஞ்சுதா? செக்ஷன் 9 சப்செக்ஷன் 1 என்ன? சப்செக்ஷன் 1 கிளாஸ் 1 இன்கம் ஃப்ரம் கனெக்ஷன் இன் இந்தியா. கிளாஸ் 2 salaries for services rendered in India. Class 3 salary payable by government of India to Indian citizen who is providing services outside India. Class 4 income from dividend of Indian company.
இன்கம் ஃப்ரம் டிவிடெண்ட் ஆஃப் இந்தியன் கம்பெனி. இந்தியன் கம்பெனி டிக்ளேர் பண்ணுற டிவிடெண்ட் ஈவன் அப்ராடில் இருக்கிறவங்க நான் ரெசிடென்ட் வாங்கினாலுமே இட் இஸ் டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா. இட் இஸ் டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா. அடுத்து வந்து கிளாஸ் 6, கிளாஸ் 7, கிளாஸ் 8 மூணுமே ஒரே மாதிரி பார்க்கலாம். கிளாஸ் 6 இன்கம் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட். கிளாஸ் 6 வந்து இன்கம் ஃப்ரம் ராயல்டி. கிளாஸ் 7 4 5 6 7. Five என்ன இன்கம் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட். 6 என்ன இன்கம் ஃப்ரம் ராயல்டி. 7 என்ன ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீசஸ். இது மூணையும் நான் ஏன் ஒன்றா பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா இது மூணுமே காமன் ப்ரொவிஷன் தான். ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீசஸ். இந்த மூணு அமௌண்ட்டுமே இஃப் இட் இஸ் பேயபிள் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இஃப் இட் இஸ் பேயபிள் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இன்ட்ரெஸ்ட்டோ ராயல்ட்டியோ ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீசஸோ இந்தியன் கவர்மெண்ட் யாருக்கு பே பண்ணாலும் இட் இஸ் டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா. யார் பே பண்ணால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பே பண்ணால் இட் இஸ் டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா. அவங்க எங்கே வேணாலும் பே பண்ணலாம், இந்தியாவில் பே பண்ணியிருக்கலாம், அவுட் சைட் இந்தியா பே பண்ணியிருக்கலாம், எங்கே வேணாலும் பே பண்ணியிருக்கலாம், பட் இட் இஸ் டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா. ஓகேவா? அடுத்து இதில் இஃப் இட் இஸ் ஃப்ரம் ரெசிடென்ட், ரெசிடென்ட் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணும்போது இட் இஸ் டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா எக்ஸப்ட் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் மட்டும் கொடுக்குறாங்க. ஒரே ஒரு எக்ஸப்ஷன் மட்டும் கொடுக்குறாங்க. என்ன எக்ஸப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் அமௌண்ட் வந்து அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ராயல்ட்டி ஆர் ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீசஸ் பேயபிள் பை ரெசிடென்ட் ஆல்வேஸ் இட் இஸ் டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா எக்ஸப்ட் if the service is utilized outside India and the amount is payable from a source outside India. புரியுதா? If the amount is payable by resident, then it is taxable. It is taxable. It is deemed to accrue or arise in India. It is deemed to accrue or arise in India. ஆனால் என்ன எக்ஸப்ஷன்? If the business is outside India and the services of this is received outside India and the amount is paid from the source outside India. எல்லாமே outside India. இப்போ இன்ட்ரெஸ்ட்னா நான் பாரோ பண்ணியிருப்பேனா, பாரோ பண்ண அமௌண்ட்டை நான் யூட்டிலைஸ் பண்ணதே அவுட் சைட் இந்தியா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன், பே பண்ணதும் அவுட் சைட் இந்தியாவிலேருந்து பே பண்ணியிருக்கேன். ஓகேவா? மணி பாரோட் இஸ் யூஸ்டு ஃபார் த பர்பஸ் இஸ் நாட் யூஸ்டு ஃபார் த பர்பஸ் அவுட் சைட் இந்தியா. அதான் எக்ஸப்ஷன். அமௌண்ட்டை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கக்கூடாது, அவுட் சைட் இந்தியா யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது, ப்ளஸ் அவுட் சைடு இந்தியாவிலேருந்து வந்த இன்கம்லேருந்து அவங்க பே பண்ணியிருக்கக்கூடாது. இது ரெண்டும் பண்ணியிருந்தாங்கன்னா இட் இஸ் நாட் டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா. நார்மலி த அமௌண்ட் இஸ் பேயபிள் பை ரெசிடென்ட், இட் இஸ் டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா எக்ஸப்ட் இஃப் த சர்வீஸ் இஸ் யூட்டிலைஸ்ட் அவுட் சைட் இந்தியா அண்ட் இட் இஸ் பெய்டு ஃப்ரம் த ஏர்னிங் அவுட் சைடு இந்தியா. ஓகேவா? அதே வந்து நான் ரெசிடென்ட்டோட நம்ம வந்து டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியான்னு எடுக்கணும்னா அதுக்கு நீங்கள் ஒரு கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். விச் மீன்ஸ் திஸ் சர்வீஸ் ஹேஸ் டு பி யூட்டிலைஸ்ட் ஃபார் த பிஸ்னஸ் இன் இந்தியா அண்ட் அமௌண்ட் ஹேஸ் பீன் பெய்டு ஃப்ரம் த ஏர்னிங்ஸ் இன் இந்தியா. புரியுதா? ரெசிடெண்ட்டாக இருந்ததுன்னா இட் இஸ் டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா எக்ஸப்ட் எப்போ எக்ஸப்ஷனு சர்வீஸும் யூட்டிலைஸ்ட் அவுட் சைட் இந்தியா, பேமெண்ட்டும் அவுட் சைட் இந்தியா, ஃப்ரம் அ சோர்ஸ் அவுட் சைட் இந்தியா. அப்படின்னா அதை தவிர பாக்கி எல்லா சுச்சுவேஷன்லையும் இட் ஷால் பி டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா. நான் ரெசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா ஒன்லி வென் த ஃபெசிலிட்டிஸ் ஹேஸ் பீன் யூட்டிலைஸ்ட் இன் த பிஸ்னஸ் இன் இந்தியா அண்ட் த அமௌண்ட் ஹேஸ் பீன் பெய்டு ஃப்ரம் த சோர்ஸ் இன் இந்தியா. புரிஞ்சுதா? கவர்மெண்ட்டுக்கு கண்டிஷனே இல்லை. எனி அமௌண்ட் பேயபிள் பை கவர்மெண்ட் இஸ் டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா. எனி அமௌண்ட் பேயபிள் பை ரெசிடென்ட் except certain under situation it is deemed to accrue or arise in India. If the amount is payable by non-resident then it is deemed to accrue or arise in India only if the condition is fulfilled.
அதனால தான் நான் எழுதும்போது என்ன எழுதியிருக்கேன், ரெசிடென்ட்டுக்கு எக்ஸப்ஷன்னா அதை தவிர பாக்கி எல்லா சிச்சுவேஷன்லையும் டீம்டு டு அப்ரூவல் அரைஸ் இன் இந்தியா. அதே நான் ரெசிடென்ட்டுக்கு கண்டிஷன், விச் மீன்ஸ் அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணால் தான் டீம்டு டு அப்ரூவல் அரைஸ் இன் இந்தியா. எக்ஸப்ஷன் என்ன, facilities utilized outside India for a business outside India and revenue generated outside India and only from that revenue it is paid outside India. அது எக்ஸப்ஷன். இங்கே கண்டிஷன் என்ன, ஃபெசிலிட்டிஸ் யூட்டிலைஸ்ட் இன் இந்தியா ஃபார் அ பிஸ்னஸ் இன் இந்தியா, ஏர்னிங்ஸ் இன் இந்தியா, அதிலிருந்து அவங்க பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா டீம்டு டு அப்ரூவ் ஆர் அரைஸ் இன் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிறோம். எதுக்கு மூணுக்குமே எதுக்கு சொல்லுங்கள், இன்ட்ரெஸ்ட்டு, ராயல்டி, ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீசஸ், மூணுக்குமே அதே கண்டிஷன் தான். அடுத்து ஃபைனலி கிளாஸ் 8. கிளாஸ் 8 வந்து என்னன்னா gift வந்து நம்ம எப்போ டீம்டு டு அக்ரூவ் ஆர் அரைஸ் இன் இந்தியா அப்படின்னு எடுப்போம்னு வச்சுக்கோங்க. when a non-resident or not ordinarily resident, when a non-resident or not ordinarily resident or a foreign company receiving any amount from a resident person. அப்போ gift பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், if it is payable by resident, if it is payable by resident, if it is payable by resident, யார் யாருக்கெல்லாம், நான் ரெசிடென்ட்டுக்கு கொடுத்துருக்கலாம், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு கொடுத்துருக்கலாம், அண்ட் ஃபாரின் கம்பெனிக்கு கொடுத்துருக்கலாம். if such receipt is from a resident person and such money is received outside India, such money is received outside இந்தியாவாக இருந்தாலுமே நம்ம என்னவா தான் எடுத்துக்கிறோம், deemed to be received in India அப்படின்னு தான் எடுத்துக்கிறோம். கண்டிஷன் புரிஞ்சுதா, deemed to be receivedனா என்னன்னு சொல்லிட்டோம், deemed to be receivedனா என்னன்னு சொல்லிட்டோம், deemed to accrue or arise in India அப்படிங்கிறதும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன மட்டும் பார்த்தா முடிஞ்சது, இன்சிடென்ட்ஸ் மட்டும் பார்க்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சம், அவ்வளோதான். செக்ஷன் 5 இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டேக்ஸு உங்கள் புக்கில் ஒரு டேப்லர் காலம் ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதில் மொத்தம் வந்து ஒரு 7 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அந்த 7 கேட்டகரியில் ஒவ்வொரு கேட்டகரியும் ஆர்டினரி ரெசிடென்ட்டு, நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டு, நான் ரெசிடென்ட்டு, யாருக்கு டேக்ஸபிள் யாருக்கு டேக்ஸபிள் இல்லை அப்படின்னு பார்த்துக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் அக்ரூட் ஆர் டீம்டு டு அக்ரூட் அண்ட் ரிசீவ்டு ஆர் டீம்டு டு பி ரிசீவ்டு இன் இந்தியா, எல்லாமே இந்தியா. ஓகேவா, இன்கம் அக்ரூடு ஆர் டீம்டு டு அக்ரூடு அண்ட் ரிசீவ்டு ஆர் டீம்டு டு பி ரிசீவ்டு இன் இந்தியா. அப்போ என்ன சொல்லுறாங்க, அக்ரூட் இன் இந்தியா, ரிசீவ்டு இன் இந்தியா, 3 பேருக்குமே டேக்ஸ். யாருக்கு, ஆர்டினரி, நாட் ஆர்டினரி அண்டு நான் ரெசிடென்ட்டு 3 பேருக்குமே டேக்ஸபிள் வந்துடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம சொல்லியிருக்கிறது அக்ரூட் இன் இந்தியா, ரிசீவ்டு இன் இந்தியா, ரெண்டுமே இந்தியாவும் போது நோ டவுட் இட் இஸ் டாக்ஸபிள் டு ஆல். அப்போ ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கும் டேக்ஸபிள், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கும் டேக்ஸபிள், நான் ரெசிடென்ட்டுக்கும் டேக்ஸபிள். கரெக்டா, ஏன் டேக்ஸபிள், அக்ரூட் இன் இந்தியா, ரிசீவ்டு இன் இந்தியா, அக்ரூடும் இந்தியாவில், ரிசீவ்டும் இந்தியாவில், இதுவும் இந்தியா இதுவும் இந்தியா. ஸோ 3 பேருக்குமே டேக்ஸபிள். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அக்ரூடு அவுட் சைடு இந்தியா, அக்ரூட் அவுட் சைடு பட் ரிசீவ்டு இன் இந்தியா. பட் ஏதாவது ஒன்று இந்தியாவில் இருந்தாலுமே 3 பேருக்கும் டேக்ஸபிள். அடுத்து அக்ரூட் இன் இந்தியா, ரிசீவ்டு அவுட் சைடு இந்தியா. அப்போ என்ன இருக்கு, இங்கே அக்ரூவல் இந்தியாவில் வந்து அப்போ என்ன ஆகும், 3 பேருக்குமே டேக்ஸபிள். அடுத்து நாலாவது இன்கம் அக்ரூட் அண்ட் ரிசீவ்டு அவுட் சைடு இந்தியா, ரெண்டுமே அவுட் சைடு இந்தியா, ரெண்டுமே அவுட் சைடு இந்தியா தான். ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரம் அ பிஸ்னஸ் செட்டப், ஃப்ரம் அ பிஸ்னஸ் கண்ட்ரோல் அவுட் சைடு இந்தியா, பிஸ்னஸ் கண்ட்ரோல் இல்லைன்னா ப்ரொஃபஷனல் செட்டப், இது ரெண்டுமே இந்தியா தான். ஓகேவா, இன்கம் அக்ரூட் அண்ட் ரிசீவ்டு அவுட் சைடு இந்தியா ஃப்ரம் அ பிஸ்னஸ் கண்ட்ரோல் இன் ஆர் ப்ரொஃபஷன் செட்டப் இன் இந்தியா. அப்போ இந்த பிஸ்னஸ் கண்ட்ரோல் அப்படின்னு வரும்போதோ அல்லது ப்ரொஃபஷன் செட்டப் இன் இந்தியான்னு வரும்போதோ
ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு நோ டவுட் குளோபல் இன்கம் இஸ் டாக்ஸபிள். ஸோ இந்த கண்ட்ரோல் இன் இந்தியா, ப்ரொஃபஷன் செட்டப் இன் இந்தியான்னு வரும்போது நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு டாக்ஸபிள், பட் இவங்களுக்கு நாட் டாக்ஸபிள். ஏன்னா ரெண்டுமே வந்து அவுட் சைடு இந்தியா, ரெண்டுமே அவுட் சைடு இந்தியா. ஃப்ரம் அ பிஸ்னஸ் கண்ட்ரோல்டு இன் இந்தியா, ப்ரொஃபஷன் செட்டப் இன் இந்தியான்னு வரும்போது நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு டாக்ஸபிள் வருது, நான் ரெசிடென்ட்டுக்கு டாக்ஸபிள் கிடையாது. ஒருவேளை இதுவும் அவுட் சைடு இந்தியான்னு வச்சுக்கோங்க, இதுவும் அவுட் சைடு இந்தியா, இதுவும் அவுட் சைடு இந்தியா, இதுவும் அவுட் சைடு இந்தியா. அப்போ இவருக்கு மட்டும்தான் டாக்ஸபிள் இருக்கும், இவங்க ரெண்டு பேருக்குமே நான் டாக்ஸபிள். புரிஞ்சா? பிஸ்னஸ் கண்ட்ரோல் மட்டும் பார்க்குறோம். பிஸ்னஸ் கண்ட்ரோல் மட்டும் இல்லை, பிஸ்னஸ் கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா, ப்ரொஃபஷன் செட்டப் இன் இந்தியா. அடுத்தது வித்தவுட் எனி கண்டிஷன், பிஸ்னஸை பற்றியெல்லாம் எதுவுமே கொடுக்கல, அப்ரூவலும் அவுட் சைடு இந்தியா, ரிசீவும் அவுட் சைடு இந்தியா. இவருக்கு மட்டும் டாக்ஸபிள், இவங்க ரெண்டு பேருக்கும் நான் டாக்ஸபிள். பிஸ்னஸ் கண்ட்ரோலை பற்றியோ ப்ரொஃபஷன் செட்டப்பை பற்றியோ கொடுக்கல அப்படின்னு வரும்போது நம்ம ரெசிடென்ட்டுக்கு மட்டும்தான், ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு மட்டும்தான் டாக்ஸபிள். ஃபைனலி பாஸ்ட் இன்கம்ஸ். பாஸ்ட் இன்கம்னா இப்போ ப்ரீவியஸ் இயர் 24-25ல 22-23யோட இன்கம் ஏதாவது நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் நாட் அ ரெசிப்ட், தட் இஸ் ஒன்லி த ரெமிட்டன்ஸ், தட் இஸ் ஒன்லி த ரெமிட்டன்ஸ். ஏன்னா அது இன்கம் அக்ரூவல் ஆகும்போதே அதை நம்ம டேக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அப்படிங்கும்போது இட் இஸ் நாட் டாக்ஸபிள் டு ஆல். இட் இஸ் நாட் டாக்ஸபிள். பாஸ்ட் அன்டாக்ஸ்டு இன்கம்னு வரும்போது இட் இஸ் நாட் டாக்ஸபிள் டு ஆல். இப்போ இந்த ஆர்டினரி ரெசிடென்ட்டு, நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான். பட் இந்த ஹெச்எஃப் கம்பெனி அவங்களுக்கெல்லாம் அந்த கண்டிஷன் கிடையாது. அப்போ அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற கான்செப்டே அப்ளை ஆகும். பிஸ்னஸ் கண்ட்ரோலு, ப்ரொஃபஷன் செட்டப்பு, அந்த கண்டிஷன் வந்து யாருக்கு அப்ளை ஆகாது, அதர் தென் இண்டிவிஜுவலுக்கு அப்ளை ஆகாது. ஒரு சம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் 9. Ram provides the following details of income. Calculate the income which is liable to be taxed in India for the assessment year 25-26, assuming that he is an ordinarily resident, not ordinarily resident, and non-resident. First என்ன சொல்லியிருக்காங்க, salary received in India from a former employer of UK. Received in India வந்துச்சு. அப்போ received in India அப்படின்னு வரும்போது 3 பேருக்குமே டேக்ஸ் வரும். கரெக்டா? received in India அப்படிங்கிறதுனால 3 பேருக்குமே டேக்ஸ் வரும். அடுத்து ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க, இன்கம் ஃப்ரம் டீ பிஸ்னஸ் இன் நேபாள் பீயிங் கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா. பீயிங் கண்ட்ரோல்டு, அப்போ பிஸ்னஸ் கண்ட்ரோல் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு வரும்போது பிஸ்னஸ் அவுட் சைட் இந்தியா இருந்தால் கூட கண்ட்ரோல் இங்கே இருக்கிறதுனால நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு டேக்ஸ் வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கம்பெனி டெபாசிட் இன் கனடா 1/3 received in India. மொத்தம் 30,000 ரூபா இருக்கு, அதில் 1/3 received in India. Received in India is taxable to all the three. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 2/3 வந்து it is taxable only to ordinary resident. ஏன்னா இங்கே வந்து இன்கம் தான், பிஸ்னஸ் பற்றி அவங்க சொல்லலை. ஸோ இட் இஸ் taxable only to ordinary resident. அடுத்து ப்ராஃபிட் ஃப்ரம் அ பிஸ்னஸ் இன் இந்தியா. பிஸ்னஸே இந்தியாவில் தான் இருக்குது. அப்போ வந்து நமக்கு ரெசிப்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய நெசசிட்டியே இல்லை. பிஸ்னஸோ ப்ராப்பர்ட்டியோ இந்தியாவில் இருக்குது, பிஸ்னஸ் கனெக்ஷன் இருக்கிறதுனால இட் இஸ் taxable to all. ப்ராஃபிட் ஃபார் த இயர் 22-23 ஃப்ரம் அ பிஸ்னஸ் இன் டோக்கியோ ரெமிட்டட் டு இந்தியா. ரெமிட்டன்ஸை நம்ம கன்சிடரே பண்ண மாட்டோம். ஸோ இட் இஸ் நாட் taxable to all the three. இன்கம் ஃப்ரம் அ ப்ராப்பர்ட்டி இன் இந்தியா. ப்ராப்பர்ட்டி இந்தியாவில் இருக்கிறதுனால கண்டிப்பாக 3 பேருக்குமே டேக்ஸ் வரும். 45, 45. Income from a property in London but received in Delhi. Receipt இந்தியாவில் இருக்கு, அப்போ 3 பேருக்குமே டேக்ஸ் வரும். Income from a property in London but received in Canada. அப்போ ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு மட்டும்தான். ஏன்னா ரிசீவ்டும் அவுட் சைட் இந்தியா, அக்ரூடும் அவுட் சைட் இந்தியா. இன்கம் ஃப்ரம் அ பிஸ்னஸ் இன் ஜாம்பியா பட் கண்ட்ரோல்டு ஃப்ரம் துருக்கி. ரெண்டுமே அவுட் சைடு தான். ஜாம்பியா வந்து ஆஃப்ரிக்கா, துருக்கி வந்து யூரோப்பியன் கண்ட்ரி. ஸோ அப்போ ரெண்டுமே அவுட் சைடு இந்தியா தான்.
ஸோ இட் இஸ் taxable only to ordinary resident. இவங்களுக்கு வரும் டோட்டல் என்ன பண்ணுறாங்க 735. Okay, இது clear-ஆ? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இன்கம் received in India, deemed to be received in India, accrued in India, இதில் ஏதாவது டவுட் இருக்குதா? ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. எதுவும் டவுட் இல்லைன்னா அடுத்து ஹெச்எஃப், ஏஓபி, பிஓஐ போகணும். அதெல்லாம் குட்டி குட்டி கண்டிஷன்ஸ் தான். Hindu undivided family. HAF ஓட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் wholly or partly in India. Control wholly or partly in India. Wholly or partly in India. Yes na resident. No na non-resident. அப்போ ரெசிடென்ட்டா நான் ரெசிடென்ட்டா அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம என்ன பார்க்குறோம்? கண்ட்ரோல் பார்க்குறோம். When the control and the management of affairs of HAF is wholly or partly situated in India during the relevant previous year, then it is treated as resident in India. Control அப்படிங்கிறது இந்த இடத்துல de facto கண்ட்ரோலாக இருக்கணும். de facto கண்ட்ரோல் அப்படின்னா டே டு டே அஃபேர்ஸ் பார்க்குறது இல்லை. டே டு டே அஃபேர்ஸ் பார்க்குறது நம்ம ஒரு மேனேஜரை வச்சு கூட பார்த்துக்கோம். இந்த இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் இருக்கு இல்லையா, கண்ட்ரோலிங் அண்ட் டைரக்டிவ் பவர்ஸ், ஆக்சுவல் கண்ட்ரோல், அதை தான் de facto கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். de facto control இருந்தால் மட்டும்தான் வந்து அது பார்ட்லி ஆர் ஹோலி இன் இந்தியா இருந்தால் ரெசிடென்ட்டு, இல்லைன்னா நான் ரெசிடென்ட். ஹெச்எஃப் ஆர்டினரியா நாட் ஆர்டினரியா பார்க்கலாம். அப்போ ஹெச்எஃப் ஆர்டினரியா நாட் ஆர்டினரியா அப்படிங்கிறது கர்த்தா சாட்டிஸ்ஃபையிங் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 6. செக்ஷன் 6 சப்செக்ஷன் 6 என்ன? அடிஷனல் கண்டிஷன். அடிஷனல் கண்டிஷன் என்ன? 2 out of 10 years, இன்னொன்று 730 days during 7 years. அந்த கண்டிஷனை யார் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும்? கர்த்தா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். ஸோ கம்பெனி ரெசிடென்ட்டா, ஹெச்எஃப் வந்து ரெசிடென்ட்டா நான் ரெசிடென்ட்டான்னு பார்க்கறதுக்கு நம்ம என்ன பார்க்குறோம்? கண்ட்ரோல் பார்க்குறோம். ஆர்டினரியா நாட் ஆர்டினரியான்னு பார்க்கறதுக்கு கர்த்தாவோட நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஸ்டே பார்க்கணும். ஸோ ஹெச்எஃப் ரெசிடென்ட்டாக இருந்தால் தான் நீங்கள் வந்து யாருக்கு செக் பண்ணணும்? கர்த்தாவோட தான் செக் பண்ணணும். ஹெச்எஃப்ஏ நான் ரெசிடென்ட் அப்படிங்கும்போது நம்ம அடிஷனல் கண்டிஷன் செக் பண்ண வேண்டியது. ஸோ த பேசிக் கண்டிஷனிங் என்ன? கண்ட்ரோல் ஹோல்லி ஆர் பார்ட்லி இன் இந்தியானா ரெசிடென்ட்டு, அதர்வைஸ் நான் ரெசிடென்ட். ஒன்ஸ் ரெசிடென்ட்னா தென் வி ஹாவ் டு செக் த அடிஷனல் கண்டிஷன் ஃபார் த கர்த்தா. கர்த்தா சாட்டிஸ்ஃபையிங் போத் த அடிஷனல் கண்டிஷன், the HAF is a ordinary resident, otherwise it is a not ordinarily resident. அடுத்து சொல்லமா கம்பெனியோட கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஆல் இந்தியன் கம்பெனிஸ் ஆர் ஆல்வேஸ் ரெசிடென்ட். இந்தியன் கம்பெனி அப்படின்னு போட்டீங்கன்னாலே ஆல்வேஸ் ரெசிடென்ட். அதர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் வச்சு டிசைட் பண்ணுவோம்.
நான் இந்தியன் கம்பெனி அப்படின்னு வரும்போது போயம் அப்படின்னு சொல்லுவோம். பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட். பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் இந்தியாவில் இருந்தது அப்படின்னா ரெசிடென்ட். அதர்வைஸ் நான் ரெசிடென்ட். HUF என்ன பார்க்கணும்? கண்ட்ரோல் பார்த்தா போதும். கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கம்பெனிஸ் இஸ் ஆல்வேஸ் அ ரெசிடென்ட். நான் இந்தியன் கம்பெனிக்கு பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் இந்தியாவில் இருந்தால் ரெசிடென்ட்டு, அதர்வைஸ் நான் ரெசிடென்ட்டு. பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது என்ன? A place where the key management and the commercial decisions that are necessary for the conduct of the business of an entity as a whole. முக்கியமான டெசிஷன்ஸ் எங்கே எடுப்பாங்க? போர்ட் மீட்டிங் எடுப்பாங்க. கரெக்டு தானே? அதை மட்டும் இங்கே சொல்ல முடியாது. பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட்டுக்கு நிறைய இருக்குது. ஆக்டிவ் பிஸ்னஸ் அவுட் சைட் இந்தியா அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் பார்ப்போம். தட் வி ஸ்டடி லேட்டர். ஸோ பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட்டு இந்தியாவில் இருந்தால் ரெசிடென்ட்டு, அதர்வைஸ் நான் ரெசிடென்ட். அடுத்து ஃபர்மு, ஏஓபி, பிஓஐ, அதர் பர்சன்ஸ் இவங்க எல்லாருக்குமே கண்ட்ரோல் தான். கண்ட்ரோல் ஓன்லி ஆர் பார்ட்டி. ஃபுல்லாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒன்று இருக்கலாம். பார்ட்டி இண்டிவிஜுவல். எஸ்ன்னா ரெசிடென்ட், நோன்னா நான் ரெசிடென்ட். ஃபர்ம் ஏஓபி பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் வச்சு தான் பார்க்குறோம். கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது wholly or partly in India. Then they were resident. Wholly outside India, na? Non-resident. ரெண்டு கேள்வி கேட்குறேன்னா அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டீங்கன்னா செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எ பர்சன் ஷீ இஸ் அ ஃபாரின் நேஷனல். இது ஃபஸ்ட் டைம் நம்ம கேட்ட கேள்வி தான், ஞாபகம் இருக்கான்னு பார்த்துக்கலாம். எவ்ரி இயர் இந்தியாவுக்கு 90 days வராங்க. சின்ஸ் 2008-9 எவ்ரி டே இந்தியாவுக்கு எத்தனை நாள் வராங்க? 90 days வராங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லும்போது என்னன்னு சொல்லிட்டேன்? ஃபாரின் சிட்டிசன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஃபாரின் சிட்டிசன் எவ்ரி இயர் 90 days வராங்க. எப்போலேருந்து வந்துட்டு இருக்காங்க? 2008-9 வந்துட்டு இருக்காங்க. ஃபாரின் சிட்டிசன் அப்படின்னு வரும்போது நம்ம 60 + 360 பார்க்கலாம். 60 + 365 பார்க்கலாம். இங்கே அவங்க எத்தனை நாள் தான் இருந்திருக்காங்க? 4 years ப்ரெசிடிங் ப்ரீவியஸ் இயர்ஸில் 360 days தான் இருந்திருக்காங்க. ஸோ ஷீ இஸ் அ நான் ரெசிடென்ட். If she instead of 90 days, if she comes to India for 100 days, then she is a resident but not ordinarily resident. ஏன்னா அந்த 730 days கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ண மாட்டாங்க. அப்பா ஞாபகம் இருக்கு. ஓகே, அடுத்தது எ பர்சன் ஹீ இஸ் அ பிரிட்டிஷ் நேஷனல். ஓகேவா? இந்தியன் நேஷனல் இல்லை, பிரிட்டிஷ் நேஷனல். ஃபர்ஸ்ட் டைம் கம்ஸ் டு இந்தியா ஆன் 1st May 2014. இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் எப்போ வராங்க? 1st May 2014 வராங்க. ஆன் 31st December 2015 எந்த டேட்டு? 31st December 2015 ஸ்ரீலங்காவுக்கு வராங்க. பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்தது 1/5/2014 வந்து இங்கே கொஞ்ச நாள் தான் இருந்திருக்காரு. இப்போ 14-15 மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த இயர் ஃபுல்லாக இருந்திருக்காரு. மறுபடியும் டிசம்பரும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் டெபுடேஷனில் போயிட்டார். மறுபடியும் என்ன பண்ணுறாரு? 1st April 2020 he came back to India. 1st April 2020 இந்தியாவுக்கு வந்தார். வந்தவர் மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு? 31st May 2020 போயிட்டார். ஸோ இந்த பீரியடில் அவர் எங்கே இருந்திருக்காரு? இந்தியாவில் இருந்திருக்காரு. இந்த பீரியட்ல என்ன பண்ணிருக்காரு? அவரு இந்தியாவில் இருந்திருக்காரு. ஏன்னா அந்த டேட்டில் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போகிறாரு. ஸ்ரீலங்காலேருந்து மறுபடியும் வந்து மறுபடியும் எப்போ கிளம்பிடுறாரு? 31st May 2020 போயிடுறாரு. போனவர் எகெயின் இந்தியாவுக்கு எப்போ ரிப்போர்ட் பண்ணுறாருன்னா
ஃபர்ஸ்ட் ஜூலை 24ல ரிப்போர்ட் கொடுக்குறாரு. உங்களை நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அவரோட ப்ரீவியஸ் இயர் 24-25ல அவர் ரெசிடென்டா நான் ரெசிடென்டா? அப்போ நம்ம 24-25ன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல இருந்து பார்க்கணுமா? அவர் ஜூலைல வந்துட்டாரா? ஜூலைலேருந்து இங்கே தான் இருந்திருக்காரா? அப்போ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஆல்மோஸ்ட் 9 மந்த்ஸ் இருக்கு. 9 மந்த்ஸ்னா 274 மேலே வந்துருக்கு. அப்போ அந்த 274 டேஸுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, 180 டேஸ் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. ஸோ ஹி இஸ் ரெசிடென்ட். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆர்டினரியா நாட் ஆர்டினரியா பார்க்கணும். ஆர்டினரியா நாட் ஆர்டினரியான்னு பார்க்குறதுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற எத்தனை வருஷம் எடுக்கணும்? 10 வருஷம் எடுக்கணும். 10 வருஷம்னா நம்ம இப்போ பார்க்குறது வந்து எந்த இயர் பார்த்துருக்கோம்? 24-25. அப்போ நீங்கள் 10 இயர்ஸ்னால் என்ன பார்க்கணும்? 23-24, 22-23, 21-22, 20-21, 19-20, 18-19, 17-18, 16-17, 15-16 முடிஞ்சுதா? 14-15 வரைக்கும். 14-15ல இந்தியாவில் தானே இருந்திருக்காரு. அதனால தான் அந்த டேட் கொடுத்துருக்காங்க. 14-15ல ரெசிடெண்டா நான் ரெசிடெண்டா? ஏன்னா 1/5/2014ல வந்தவரை எப்போ வரைக்கும் இருந்திருக்காரு? 31/12/2015 வரைக்கும் இருந்திருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா 2014ல அவர் 365 டேஸ்ல எத்தனை நாள் மட்டும்தான் இல்லை? 30 டேஸ் மட்டும்தான் இல்லை. ஸோ 335 டேஸ் இருந்திருக்காரு. கரெக்டாக 365ல 30 இல்லைன்னா 335 டேஸ் இருந்திருக்காரு. அடுத்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா டிசம்பர் வரைக்கும் இருந்திருக்காரு. டிசம்பர் வரைக்கும்னா அப்போ 365 டேஸில் அவர் எத்தனை நாள் இல்லை? 90 டேஸ் தான் இல்லை. 90 டேஸ் இல்லைன்னா அப்போ எத்தனை நாள் இருந்திருக்காரு? 275 டேஸ். ஸோ ஹி இஸ் ஃபுல்ஃபில்லிங் தட் கண்டிஷன். 2 இயர்ஸ் அவுட் ஆஃப் 10 இயர்ஸ் கண்டிஷனாக ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. ஆனால் எதை ஃபுல்ஃபில் பண்ண மாட்டார்? 730 டேஸ் கண்டிஷனாக ஃபுல்ஃபில் பண்ண மாட்டார். ஏன்னா கடைசி 7 வருஷத்தில் அவர் இல்லவே இல்லை. இல்லைன்னு சொல்ல முடியாது. 20ல ஒரு தடவை வந்து போயிருக்காரு. 20ல எத்தனை நாள் தான் இருந்திருக்காரு? 61 டேஸ் தான் இருந்திருக்காரு. So he is fulfilling the condition, first condition but not the second condition. So he is resident but not ordinary resident. Okay, எக்ஸாம்பிள் கேள்வி கேட்டால் எனக்கு பார்த்தோன்னா தெரியுது இல்லை, இவர் வந்து 730 டேஸ் கண்டிஷன் அவர் ஃபுல்ஃபில் பண்ணலைன்னு எனக்கு தெரியுது. அதனால நான் டைரெக்டாக நான் ரெசிடென்ட்னு எழுதிடலாமா? சாரி, ரெசிடென்ட்டு நாட் ஆர்டினரின்னு எழுதலாமா அப்படின்னா எழுதக்கூடாது. ஸோ யூ ஹவ் டு ரைட் ஆல் தீஸ். ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து அவர் 730 டேஸ் இல்லை. பட் 2 இயர்ஸ் அவுட் ஆஃப் 10 இயர்ஸ் கண்டிஷனாக அவர் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவர் வந்து நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னு எழுது. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்த டாபிக் வந்து அக்ரிகல்ச்சரல் இன்கம் அண்ட் எக்ஸம்ப்டட் இன்கம் நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். நன்றி. எடுத்த வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா? நோ டவுட்டா? இதுக்கு மேலே டவுட் வந்தால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இன்றைக்கி டாப்பிக்கில் என்னென்ன பார்த்துருக்கோம்? செக்ஷன் 4 liability செக்ஷன். செக்ஷன் 5 இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டேக்ஸ், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். ஆனால் நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோம்? ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் பார்த்தோமா? அதுக்கடுத்து என்ன பண்ணோம்? அதில் பேசிக் கண்டிஷன் பார்த்தோம், அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் பார்த்தோம். அதுக்கடுத்து மாடிஃபைடு கண்டிஷன், டீம்டு டு பி ரெசிடென்ட் இன் இந்தியா, அதெல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணோம்? இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டேக்ஸ். இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டேக்ஸில் இன்கம் ரிசீவ்டு இன் இந்தியா, income deemed to be received in India section 7, income deemed to accrue or arise in India section 9, அதில் கிளாஸ் 8 வரைக்கும் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கமில் ஒரு சம் ஒன்று பார்த்தோமா? ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் எல்லா சம்மும் பார்த்தாச்சா? லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்? ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் HAF, கம்பெனி, ஃபர்மு, AOP, BOI, ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன், அதெல்லாம் பார்த்தோமா? ஸோ இந்த டாப்பிக்கில் சம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சா? நன்றி.